Jesus. Jesus Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த இடத்துல என்னை நிற்க செய்ததற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். என் அன்போடு அழைத்த அருமை போதகருக்காய் ஸ்தோத்திரம். நல்ல அறிமுகம் செய்த சபையினுடைய ஊழியக்காரிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியத்தை தேவன் நிறைவேற்ற தந்த பலனுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். காதுல ஒரு சத்தம் கேட்குது, முன்னால ரெண்டு வேற வேற விதமான செய்து மணி இருக்குது. அதிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் என்ன செய்கிறேன், சரியாய் முடிக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு அவை மகிமை அவை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர். பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் பக்கம் 105 புதிய ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ள கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாரத்தை நான் வாசித்திருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் கை வைத்து காமிங்க பார்ப்போம். இயேசுவே என்னை காப்பாத்து. சரி, ஏன் தமிழ் புரியலையோ? இந்த அதிகாரத்தை நான் வாசித்திருக்கிறேன் அப்படிங்கிற மாத்திரம் கொஞ்சம் மறுபடியும் கை வைத்து காமிங்க பார்ப்போம். சரி, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இந்த பைபிளுக்கு குயிஸ் கேட்க வேண்டிய அவசியம் தான். அப்படின்னா தான் நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா வாசிப்பீங்கன்னு நினைக்க. கர்த்தர் பெரியவர். சில வாசித்து மறந்திருக்கலாம், சில வாசித்துன்னு திருப்பீங்க மறந்திருப்பீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே வாசித்தவங்களுக்காக நன்றி. இதுல இருந்து இன்றைக்கு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரும்படியா ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நம்புகிறேன் முழு செய்தியும் நமக்கு தேவையில்லை, ஒரு வார்த்தை போதும். முழு செய்தி தவறல்ல, ஆனால் நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, நம்ம ஆறுதல் அடைவதற்கு, நமக்கு புதிய நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் உண்டாகுவதற்கு இந்த செய்தியினுடைய ஒரு வார்த்தை போதும். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலே, முழு செய்தி அல்ல, இந்த செய்தியினுடைய ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தில் விடாய்த்த பகுதிகளை அது தேற்றவும், நொறிந்தவர்களை குணமாக்கவும், காயங்களை கட்டவும் அந்த ஒரு வார்த்தை போதும் என்று சொல்லி நம்புகிறேன். ஒரு திறந்த மனதோடு கூட இந்த வார்த்தைகளை கவனிக்க கேட்கிறேன். நான் வாசித்த வேத பகுதி தானே, அல்ல பலமுறை இதை பிரசங்கிக்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பெரிய பிரசங்கியார்கள் இதை பிரசங்கித்திருக்கிறார்கள் என்கிற மனநிலைமையில் அல்ல. ஆண்டவரே, நான் வாசித்த பகுதியா இருந்தாலும், பலமுறை பிரசங்கிக்க கேட்டிருந்தாலும், அல்லது நானே பிரசங்கித்திருந்தாலும், எனக்கு இன்றைக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை இந்த வார்த்தையிலிருந்து தாரும் என்று திறந்த மனதோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் நிச்சயம் ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விக்கும் நல்ல பதிலை தரும் என்று சொல்லி நம்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணும்போது ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா எந்திரிச்சு போயிடக்கூடாது. நீங்க அப்ப பார்த்து உட்காந்து மொபைல் நினைச்சக்கூடாது. இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கவோ இல்லை இப்போ இங்கிருந்து மெசேஜ் அனுப்பவோ இந்த மாதிரி நினைச்சக்கூடாது. அந்த ஊழியங்கள்லாம் செய்யாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய ஊழியம் நிறைவேற நீங்க என்ன செய்யணும், ஒத்துழைப்பு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்க போதகரை போல ஒரு 1000 வாட்ஸ் அமிழ் பார் அப்படி உள்ள முழுங்கிட்டு அப்படி ஒரு 2500 அவுட்புட் கொடுக்கிற ஆள் நான் கிடையாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு கர்த்தர் தந்திருக்கிற பலத்தின்படி என்ன செய்வேன், அப்ப பேசுவேன். அது அவருக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவருக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க கேட்கிறேன். இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கு? வாசித்தவங்க இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கு? ஆட்டுக்குட்டி பிரசங்கம், காணாமல் போன பிரசங்கம் இருக்கீங்களா? 3 சம்பவங்கள் இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் 32 வசனத்துக்குள்ள இருக்குது சொல்லி இருக்கு. 15ஆம் அதிகாரத்தின் இந்த 32 வசனத்துக்குள்ள 3 சம்பவங்கள் என்ன செய்து சொல்லி. முதல் சம்பவம் என்னது? காணாமல் போன ஆடு. இரண்டாவது சம்பவம் காணாமல் போன காசு. மூன்றாவது சம்பவம் என்னது? அவன் காணாமல் போன அவன் குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 சம்பவம் தான் இந்த 32 வசனத்துக்குள்ள என்ன செய்து இருக்குது. இந்த 3க்கும் ஒரு ஒற்றுமை என்ன செய்யுது இருக்குது. இந்த 3க்கும் ஒரு ஒற்றுமை என்ன செய்து இருக்குது. என்ன ஒற்றுமை இருக்குது? 3ம் காணாம என்ன செஞ்சு போச்சு, 3ம் மறுபடியும் என்ன செஞ்சது, கிடைத்தது. 3ம் தொலைந்து போனது, ஆனால் 3 மறுபடியும் என்ன செஞ்சது, கிடைத்தது. என்னுடைய செய்தியை துவக்குவதற்கு முன்பதாக அதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கவனிக்க கேட்கிறேன். திறந்த மனதோடு கேளுங்கள். ஏற்கனவே நீங்கள் கேட்ட செய்தியா இருக்கலாம். போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க? பரவாயில்ல பரவாயில்ல, ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்களும் உங்க சபையினுடைய செய்தி என்ன செய்யறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எது வரைக்கும் துரத்தப்படுவாய்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த துரத்தப்படுதல் நின்னுச்சு? போன வாரம் செய்தி கேட்டீங்கல்ல? கர்த்தருக்கு மகிமை உண்டா? கரவைத்து வர அல்லையே சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். செய்தி அந்த நாளுக்காக அல்லது அந்த நேரத்தின் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் முடிவுக்காக கொடுக்கப்படுதுன்னு சில அல்ல, நம்முடைய ஆத்மாவுக்காக, நம்முடைய நித்திய வாழ்க்கைக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் நீங்கள் அதை அப்பியாசப்படுத்தலாம். இல்லை என்றால் அந்த வாரம் முழுவதற்காவதும் நீங்கள் கேட்கிற செய்தி என்ன செய்யணும், நீங்க கொஞ்சம் அப்பியாசப்படுத்தணும். நீங்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை கேட்ட செய்தியை இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வருகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அதை தியானித்து பார்க்கணும். கேட்ட செய்தியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் அடைய வேண்டிய எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். இழந்தவர்களுக்காக அறிக்கையிட்டு அவங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், பிரயாசப்படணும். அந்த 1 மணி நேரம் கேட்டு அந்த நேரத்தை கடந்து போறோம் என்கிற நிலை இராதபடிக்கு அந்த செய்தியினால் ஒரு தாக்கம் நமது வாழ்க்கையில் என்ன செய்யணும், உண்டாகணும். என்ன துரத்தினவைகள் நின்று போயிற்று. ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய ஒரு வழியை வாசலை திறந்தார் என்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு அடுத்த வாரத்தில் நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்த வாரத்தை என்ன செய்யணும், துவங்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு வாரமும் அப்படியே கர்த்தருடைய செய்திகளை என்ன செய்யணும், நீங்கள் கேட்டு அந்த வாரம் முழுவதும் நீங்கள் அதை தியானித்து உங்க வாழ்க்கையோட கூட அதை அனுபவமாக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இழந்ததும் மீட்டதும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ, நீங்கள் இழந்தவைகள் எதுவானாலும், அது சிறியதோ பெரியதோ, தனிப்பட்ட வாழ்க்கைக்குரியதோ அல்லது உங்க குடும்பத்துக்குரியதோ, சரீர பிரகாரமானதோ ஆவிக்குரிய காரியமோ, எவைகளை நீங்கள் இழந்தீர்களோ அவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையிலே உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கூட திறந்த மனதோடு இந்த வார்த்தைகளை கவனிப்பீர்களானால் நிச்சயமா நீங்கள் இழந்திருந்தால் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளவும், கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றவர்களை இழக்காதிருப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. கண்களை மூடி அல்லது கண்களை திறந்து இருக்கிற இடத்துல சில நிமிடங்கள்
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் இருந்து, இந்த ஆலயத்துக்குள் நீங்கள் வந்த அந்த நாளில் இருந்து, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவைகளை இழந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பெற்றுக்கொண்ட சரீர பிரகாரமான நன்மைகளை எவைகளை இழந்திருக்கிறீர்கள்? அவர்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இழக்காமல் இருந்த கிருபைகளுக்காக கையை உயர்த்தி ஆண்டவருக்கு தோத்திரம், நல்ல ஒரு நன்றி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி, ஆண்டவரே நீ தந்த ஒன்றையும் நான் இழக்கலப்பா, நீர் எனக்கு தந்த எதை இதுவரை கிழக்கல, நன்றி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே உம்மிடத்தில் ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொண்ட எந்த ஒரு நன்மையும் இதுவரைக்கும் நான் இழக்கல. ரட்சிப்ப, அபிஷேகத்த, ஆண்டவரே அந்நிய பாஷைய, தீர்க்க தரிசனத்தை, வியாக்கியானத்தை, வரங்களை, ஜெபத்தை, விசுவாசத்தை, தேவ நம்பிக்கைய, பரிசுத்தத்தை, ஊழியத்தை, ஐக்கியத்தை, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் இழக்கல. அதற்காக உமக்கு நன்றி. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்த கேட்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நல்லவர். இழந்திருந்தால் ஜெபம் பண்ண கேட்கிறேன், இழந்திருந்தால் ஜெபிக்க கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே காத்திருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை இழந்திருப்பீர்களானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபைகளை இழந்திருப்பீர்களானால், தேவனோடு கூட நல்ல தொடர்புகளை இழந்திருப்பீர்களானால், தரிசனத்தை இழந்திருப்பீர்களானால், தேவ சத்தம் கேட்கதை இழந்திருப்பீர்களானால், வெளிப்பாடுகளை கேட்பதை இழந்திருப்பீர்களானால், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே இந்த 45 நிமிஷம் முடியும் போது கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனை இழந்து போன சரீர பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்தில் ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை ரீபாலா சந்தரமா ரிகனா ரிமனபாசே உரபாலாக்க சந்தரதி உரபாலாக்கமன ரியாந்தரபல திமரபலமா. உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்ய உதவி செய்ய உதவி செய்ய உதவி செய்ய உதவி செய்ய. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த என் ஆண்டவராக இயேசுவே, இதோ ஆண்டவரே உமது ஜனங்கள் இழந்தவர்களை மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்கு இந்த பகற்காலத்தில் உமது ஜனத்துக்கு உதவி செய்வீராக. கேளுங்க கேளுங்க கேளுங்க. சில நிமிடம், சில வினாடிகள், சில வினாடிகள், சில வினாடிகள். ஆமே, நீ சில தேவ தொடர்பை இழந்திருக்கிற. நீ ஜெபிக்கும் போது இன்றைக்கு அந்த தெய்வ பிரசன்னத்தை உன்னால உணர முடியல. நீ கண்களை மூடினா பரலோக தரிசனம் உனக்கு கிடைத்தது. இன்றைக்கு பிரசன்னத்துக்காக நீ போராட வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் முன்பு போல் விடுதலையாய் ஆராதிக்க முடியவில்லை. அந்நிய பாஷைகள் அதே வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். புதிய வார்த்தைகளை அவன் பேச முடியாது, எதிர்பார்க்கிறாய், முடியல. தீர்க்க தரிசனத்தை இழந்திருக்கிறாய், வெளிப்பாடுகளை இழந்திருக்கிறாய். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பகற்காலத்தில் விரும்ப கூடுமானால் அவன் வேண்டி ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேட்டால் கர்த்தர் தருவதற்கு நல்லவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே, மகத்துவமான ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நீ சொன்ன ஆண்டவரே அந்த வார்த்தையை சுமந்து வந்து நிற்கிறேன். உம்முடைய ஜனத்துக்கு மங்களகரமான உத்தரவு அருளும்படியே வேண்டுகிறேன். என்னோடும் எங்களோடும் பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாம மகிமை படுவதாக. அந்த 15வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ள கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 சம்பவங்கள் இந்த அதிகாரத்தில் செய்து இருக்கிறது. தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன காசு, தொலைந்து போன மகன். எதெல்லாம் தொலைந்ததோ அதெல்லாம் மறுபடியும் என்ன செஞ்சது? கிடைத்தது. பக்கத்துக்குள்ள பார்த்து கையை பிடிச்சு சந்தோஷமா வார்த்தை சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் தொலைச்சிங்களோ அதெல்லாவற்றையும் திருப்ப தர நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அது எதுவானாலும் சரி, சிறிதோ பெரிதோ, கொஞ்சமோ அதிகமோ, சமீபத்தில் தொலைத்தீர்களோ அல்லது தூரத்தில் தொலைத்தீர்களோ, எதுவானாலும் சரி அதை திரும்ப தருவதற்கு நமது தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க விரும்பினால் இப்படியே போட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்னும் காரியம் இல்லை. எனக்கு வேணும் அந்த அனுபவங்கள், எனக்கு மறுபடியும் என்ன செய்யணும்? அந்த தேவ பிரசன்னத்தை நான் மறுபடியும் உணரணும். அந்த ஜெப ஆவியை நான் மறுபடியும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த வெளிப்பாடுகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபைகளை நான் மறுபடியும் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அந்த தேவனோடு கொடுத்த உறவு, அந்த சபையோடு கொடுத்த நல்ல அந்த உறவு மறுபடியும் எனக்கு வேணும் அப்படின்னு விரும்பினால் தருவதற்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே 3 தொலைந்தது, 3 மறுபடியும் என்ன செஞ்சது? கிடைத்தது. கிடைக்க செய்கிறவர் நம்முடைய தேவன். ஒருவேளை நாம் நம்முடைய ஆண்டவருக்கு அவசரத்திலேயோ அல்லது
அறியாமையினாலோ அல்லது அறிவின்மையினாலேயோ ஒருவேளை நாம் தொலைத்திருப்போம். தம்பி கவனிக்கணும், நல்ல பதில் சொன்னீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டு. கர்த்தர் நல்லவர். எப்படி அது நடந்திருந்தாலும் மறுபடியும் அதை நமக்கு கிடைக்க செய்ய கர்த்தர் நல்லவராக செய்கிறார் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை உற்று கவனித்து பார்த்தால் ஒரு ஆழமான ஒரு உண்மை தெரியும். என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மிஷனரி ஊழியத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். மிஷனரி ஊழியத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். இந்த லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் மிஷனரி ஊழியத்தை மையப்படுத்தி அல்லது முக்கியப்படுத்துகிற ஒரு அதிகாரம். ஏனென்றால் மிஷனரி ஊழியம் அப்படின்னு, மிஷனரி என்றால் அர்த்தம் என்னன்னா, தொலைந்ததை தேடி போகிறவர். மிஷனரிங்கிற வார்த்தைக்கு சரியான பொருள் என்னன்னா, தொலைந்ததை, காணாமல் போனதை தேடி போகிறவன், அவன் தான் மிஷனரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க போதகர் இன்றைக்கு அந்த பணியில இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏகதேசம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ராஜஸ்தான்ல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு பாருங்க. நான் நேற்று பேசினேன், இன்னைக்கு காலையில என்ன செஞ்சேன், கூட பேசினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். உங்க போதகருக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல அந்த மிஷனரி தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். நான் அறிய ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாகிலும் வட இந்தியா ஊழியர்களை நேரில் சந்தித்து அங்குள்ள ஜனங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற அந்த ஊழியருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தரிசனத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருக்குள் இருக்கிற அந்த வாரம் உங்களையும் நிச்சயம் பற்றி பிடித்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவன் ரொம்ப கம்மியா வருது, அவன் ரொம்ப கம்மியா வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு போதகர் எப்படியோ அப்படிதான் அந்த சபை. அதாவது தகப்பன் எப்படியோ அப்படிதான் பிள்ளை. ஒத்துக்கிட்டீங்களா? ஒருவேளை கொஞ்சம் அப்நார்மலா இருக்கலாம் சிலது. மெஜாரிட்டி வந்து அப்பா அம்மா எப்படி இருக்குது அப்படியே பிள்ளைகள் என்ன செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க போதகருக்குள்ள இருக்கிற துடிப்பு உங்களுக்குள்ளேயும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். கொஞ்சம் செக் பண்ணிருமா? கொஞ்சம் செக் பண்ணிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உங்க போதகருடைய எத்தனாவது மிஷனரி பிரயாணம்? பவுலுக்கு எத்தனை மிஷனரி பிரயாணம் பைபிள்ல சொல்லி இருக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாஸ்தவமா பதில் கூட பிள்ளைகள் நல்ல வேகமா பதில் சொன்னீங்களே. 3 மிஷன் பயணம் என்ன செய்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 3 மிஷன் பயணம் என்ன செய்து பவுல குறித்து செய்து இருக்குது. உங்க போதகர் அதை தாண்டிட்டார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். சரி, இந்த மிஷனரி பிரயாணம் அவர் ராஜஸ்தான் அதை சுற்றியுள்ள பகுதியில் போயிருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அந்த மிஷன் பிரயாணத்துக்கு எங்க போதகருக்காக நான் டிக்கெட் போட்டு கொடுத்தேன் பாஸ்டர் அப்படிங்கிற கொஞ்சம் கை வைத்துங்க பாப்போம். உங்க பாஸ்டர் காசு கொடுத்து டிக்கெட் போடுறது அது வேற. நீங்க காசு போட்டு பாஸ்டர் உங்களுக்கு டிக்கெட் நான் போடுறேன் அப்படின்னு டிக்கெட் போட்டு கொடுத்த யாராட்டும்? சரி, பரவாயில்ல. ரெண்டாவது கவனிங்க கவனிங்க கவனிங்க. என்ன சிஸ்டர்? நன்றி நன்றி, உங்க உற்சாகத்துக்கு நன்றி. கவனிங்க. சரி, நான் டிக்கெட் போடல பாஸ்டர். எங்க போதகருடைய அந்த ஊழியத்துல ஏதாவது ஒரு தேவை சந்திக்க நான் முன் வந்தேன், நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படிங்கிற கொஞ்சம் கை. இயேசு என்னை காப்பாற்றுவாராங்க. இயேசு என்னை காப்பாற்றுவாராங்க. அப்ப நான் அந்த செய்தியை சுமந்து வந்ததுக்கு ஒரு அர்த்தம் என்ன செய்யுது? இந்த செய்தியை நான் சுமந்து வந்ததுக்கு ஒரு அர்த்தம் என்ன செய்யுது இருக்குது. ஒரு தரிசனம் என்பது ஒரு தனி மனிதனுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அந்த தரிசனத்தை அநேகர் தாங்கி பிடிக்கும் போதுதான் அது நிறைவேறும். விளங்குதா உங்களுக்கு? எல்லாருக்கும் தரிசனம் வராது. எல்லாருக்கும் தரிசனம் என்ன செய்யாது? நீங்க ஒரு மாதிரி பார்க்கல. தரிசனம் எல்லாருக்கும் வரும் வரும் வரும். வராதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, நாம அது அதிகம் என்ன செய்யல, விரும்புகிறது என்ன செய்யல. இல்லை இல்லை, உங்கள் போதகருக்கு அந்த தரிசனத்தை ஆண்டவர் செஞ்சார், தந்தார். இன்றைக்கு அவருக்கு இருந்திருக்கலாம். இந்த சபையை இன்றைக்கு ஒதுக்கி வச்சுட்டு அவர் ஊழியத்துக்கு அவங்க போடிய காரணம் ஒரு தரிசனம். தேசம் தேவனை அறியணும், அதுல ஏன் பங்கு செய்யணும் இருக்கணும். இந்தியாவை ரட்சி ஆண்டவர் இங்கே உட்கார்ந்து எங்க ரட்சிக்கப்படும்? ஒரு முறையாவது என்ன செய்யணும்? கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்கள்ல போய் நீங்க கால் மிதிச்சுட்டு என்ன செய்யணும்? வரணும் வரணும். வருகைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். வருகைக்காக நம்ம என்ன செய்கிறோம்?
ஜெபிக்கிற நம்முடைய பிரதான இயக்கம். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சத்தமா. ஆமா, நாம வருகைக்காக என்ன செய்யறோம்? ஏன்னா நம்முடைய பிரதான நோக்கம் அதுதான். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் என்ன செய்யணும்? இந்த வேதம் முடியும் போது எப்படி முடியுது? ஆமென், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே சீக்கிரம் என்ன செய்யும்? வாரும். ஆண்டவர் வரணும் அப்படின்னா மிஷன் ஊழியம் வேகமா நடக்கணும். புரியல நினைக்க. ஆண்டவருடைய வருகைக்கும் மிஷனரி ஊழியத்துக்கும் ஒரு நெருங்கின சம்பந்தம் செய்து இருக்குது. ஒரு வசனம் படிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 24வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அப்பொழுது என்ன செய்யும்? அல்லேலூயா, அல்லேலூயா. வருகைக்கு பின்பு 7 வருஷம், 7 வருஷத்துக்கு பின்பு 1000 வருஷம், 1000 வருஷத்துக்கு பின்பு இந்த உலகத்துக்கு என்ன செய்யும்? முடிவு என்ன செய்யும்? வரும். வருக வரணும்னாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்குள்ள சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யப்படணும்? உலகம் குறிப்பில் அறிவிக்கப்பட்டது. தோத்திரம். ஓடக்கடல் அறிவிக்கப்படுது. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களும் அறிவிக்கப்படுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதிக இடங்கள் அறிவிக்கப்படுது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். காரணம் எப்படி? காரணம் என்ன? கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 62ல தோமா இந்தியாவுக்கு என்ன செஞ்சாரு? வந்தார். இந்தியாவில் வந்து அவர் சுவிசேஷம் அறிவித்தார். அவர் அறிவித்ததுனால கர்த்தருக்கு அன்றைக்கு ஆரம்பித்த இந்த வெளிச்சம் இன்றைக்கு என்ன செய்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதிகமான மிஷனரிகளை செஞ்சாங்க, வந்தாங்க. மிஷனரி வரலாறு கொஞ்சம் தோண்டி பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1800ல வந்த மிஷனரி ரேனியஸ் வந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்தான் மிஷனரிகளுடைய ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை உண்டாக்கினார். திருநெல்வேலி கிறிஸ்தவ வரலாறு, மிஷனரி வரலாறு தோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏராளமான பள்ளிக்கூடங்களை அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். 1000த்துக்கு அதிகமான ஆலயங்களை ஆரம்பித்தவர் அவர்தான். நீங்க தெரிந்து அல்லது தெரியாத இருக்கிற உண்மையை சொல்லுகிறேன். தாமிரபரணி ஆத்துப்பாலம் கட்டப்படுவதற்கு காரணமா இருந்தவர் ரேனியஸ் மிஷனரி. தெரியுமா உங்களுக்கு? தாமிரபரணி ஆத்துப்பாலம் இருக்குல்ல, பழைய ஆத்துப்பாலம், கொக்கரகுளத்து பக்கத்துல, கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல, அத சுலோச்சனா முதலியார் பாலம்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்துல நீங்க சைடுல போய் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல என்ன செய்யும்? ஃப்ரெண்ட்லி பேக்ல என்ன இருக்கும்? எழுதிருக்கும் எப்ப கட்டினாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா 1800ல வந்திருந்த மிஷனரி ரேனியஸ். மிஷனரிகள் கிறிஸ்துவை மாத்திரம் சில அறிவிக்கல, கிறிஸ்துவோடு கூட சமுதாயத்துக்கு வேண்டிய அநேக நல்ல விஷயங்களை செஞ்சாங்க, விதைத்தார்கள். அதனாலதான் எனக்கு சமுதாயத்துல நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்குது. சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்கள் ஒரு தரிசனத்தோடு வந்தார்கள். அந்த தரிசனத்தை இங்குள்ள சிலர்கள் தாங்கி பிடித்தார்கள். கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார். தரிசனம் ஒரு மனிதனுக்கு வரும். அந்த தரிசனத்தை தாங்கி பிடிக்கும் போதுதான் அது அதனுடைய பலனை என்ன செய்யும்? தரும். நெகேமியா ஒரு தரிசனத்தோடு கூட இங்கே வந்தான். பெர்சியாவில இருந்து ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட வந்தான். ஆனா தனி ஒரு மனிதனாய் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கல. அவன் தரிசனத்தை ஜனங்களுக்கு சொன்னான். ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 52 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. என்னுடைய ஊமையா இருக்கிய ஒரு அல்லேலூயா சொல்லிருக்காண்டமா. தரிசனம் தனி மனிதனோடு கூட நின்னுட்டா ஒண்ணு முடியாது. அந்த தரிசனம் ஜனங்களுக்குள் வரும்போதுதான் ஆண்டவருக்கு தோத்திரம், அது பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். உங்க போதகர் மட்டும் வருஷத்துக்கு ஒருக்கா ஆண்டவர் நல்லவர், நம்ம போறது தப்பு இல்ல, கூட ஒரு கூட செய்யலாம், தாராளமாக செய்யலாம், போகலாம். சிஸ்டர் சொன்ன மாதிரி உங்க போதகரோடு கூட அடுத்த முறை இப்பவே நீங்க பிளான் பண்ணணும். இப்பவே பிளான் பண்ணி அடுத்த முறை ஒரு டீம் இங்க இருந்து செய்யணும். சபை நடத்துறதுக்கு பாஸ்டர் அவங்க வச்சாலும் சரி, இல்ல சபை நடத்துறதுக்கு வேற ஒரு ஆளை வச்சு நீங்க போனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபை கர்த்தரோடு எப்படினாலும் சபை என்ன செய்யும்? நடக்கும். உங்க போதகரோட அடுத்த முறை போகும்போது நீங்க ஒரு டீம் என்ன செய்யணும்? போகணும். போக முடியல அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவன்ல ஜேம்ஸுடைய மோட்டோ உங்களுக்கு தெரியும் நினைக்க. ஆண்டவருக்கு போ அல்லது என்ன செய்? அனுப்பு. அதுதான் ஜேம்ஸுடைய தரிசனம்.
போ அல்லது என்ன செய், அனுப்பு. அதனால 2800 மிஷினரிகள் அவங்க கையில இருக்காங்க. தனி ஒரு மனிதனாய் போய் யாரும் சாதிக்க முடியாத ஒரு அசாத்தியமான ஒரு செயலை செய்து முடித்து 2800 மிஷினரி, 1800 பேர் படுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை, இன்ஜினியரிங் காலேஜ், நர்சிங் காலேஜ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாவட்டங்கள் தோறும் பள்ளிக்கூடங்கள். அந்த தனி ஒரு மனிதன் தன் தரிசனத்தை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இன்னைக்கு அது ஆலமரமா ஜெம்ஸ் வளர்ந்து நிக்குது. தரிசனத்தை நீங்க உள்வாங்கிக்கணும். பாஸ்டர் போனா சந்தோஷம், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு பாஸ்டர் இல்லனால பாதி ஆட்கள் என்ன செய்யல, இந்த பக்கத்துல என்ன செய்யல, நம்ம சகோதரர்களை காணல. சரி இருக்கட்டும், கர்த்தர் பெரியவர். கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அந்த நோக்கத்தை சொல்லிட்டு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். நான் மிஷினரி ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க பாப்போம். இந்த விதை விதைக்கணும், எனக்கு வழியே இல்லை, வழியே இல்லை, விதைச்சிட்டு தான் போகணும். சரி, கை கழுவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டு. தயவு செய்து இன்னையில இருந்து மிஷினரி ஊழியத்துக்காக செய்யுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வருகை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாய் தேசம் தேவனை அறிவதற்காக என்ன செய்யணும், கொஞ்ச நேரமாய் ஒரு 5 நிமிஷமாவது என்ன செய்யுங்க, திறந்தோர் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேசம் எங்கும் அறிவிக்கப்படணும். யார் அறிவிப்பா? நீங்க இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இங்கேயே ஜெபம் பண்ணி யார் அறிவிப்பா? அறிவிப்பதுக்கு ஆட்கள் அனுப்ப முடியும், என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வாய்ப்பு கிடைத்த நாம என்ன செய்யணும், போகணும். அங்க போயிருக்கவங்க என்ன செய்யணும், நாம தாங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர். ரைட், நன்றி. நான் ஒரு மிஷினரியை தாங்க ஐயா, தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற யாராட்ட இருந்தா கொஞ்சம் கை வைத்துங்க பாப்போம். நல்ல ஒரு கை தட்டுங்க, நல்ல ஒரு கை தட்டுங்க. திரும்பி பார்க்காம கை தட்டுங்க. கையை தட்டுங்கன்னு தான் சொன்னேன், திரும்பி பாருங்கன்னு சொல்லல. நன்றி, 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 நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தம்பி சார்லஸ் இருக்கியா? கொஞ்சம் வேகமா வா, வேகமா ஓடியா, வேகமா ஓடியா. சரி, இல்ல கேளு, பேனா இருக்குதா? பேனா இருக்குல்ல? சரி, எனக்கு தம்பி, ஆண்டவுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க சபை ஒரு மிஷினரி தரிசனம் உள்ள சபை. ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும், அதனாலதான் உங்க போதகர் வருஷத்துக்கு ஒரு முறை, சில வருஷங்கள் நான் பார்த்துக்க 2 முறையில வச்சிருக்கிறாரு, போயிருக்கிறார். அதுக்காக நன்றி. இந்த தரிசனத்தை நீங்க தாங்கி பிடிக்கணும். இந்த தரிசனத்தோடு நீங்க இணைந்து கொள்ளணும். அப்படின்னா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல, கர்த்தருடைய வருகை தாமதித்தால் 1000 மடங்கு கர்த்தர் உங்கள் சபையை பெருக செய்வார். இந்த பட்டணத்துல ஒரு கலங்கரை விளக்கமோ உங்க சபை இருக்கும். இந்த சபையோட அல்ல, இப்ப இருக்கிற சபை அல்ல, இன்னும் புதிய சபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இங்க இருந்து முழு நேர ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார், மிஷனரிகளை எழுப்புவார்கள். இது ஒரு தாய் சபையாய் ஊழியர்களை அனுப்புகிற, மிஷனரிகளை அனுப்புகிற சபையாய் மாறும். இந்த தரிசனத்தை உங்க போதவர்களுக்கு வைத்திருக்கிறதால அவர் தயங்காம போறார். குறைந்தபட்சம் ஒரு மிஷன் ட்ரிப் இப்ப போயிட்டு இருக்கிற ஏரியாவை பார்த்தா, என்னுடைய அறிவின்படி சொல்லுகிறேன், 40,000 முதல் 60,000 ரூபாய் செலவாகும். ஏன்னா அங்க காணிக்க தர மாட்டாங்க. உங்களுக்கு எனக்கு நீங்க காணிக்க தரணும். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு எனக்கு நீங்க காணிக்க தரணும், உங்களை விட மாட்டேன். அங்க காணிக்க தர மாட்டாங்க. தண்ணி நம்ம தான் வாங்கி குடிக்கணும். தண்ணியே வாங்கி குடிக்கணும். மத்ததை நீங்க யோசிச்சுக்காங்க. போகிற இடங்களில சில நேரம் போறதுக்கு போக்குவரத்து, சில பஸ் போக முடியாது, ஜீப் பிடிச்சு போகணும், ரோடே இருக்காது. அது கங்காரி மாதிரி குதிச்சு என்ன செய்யும். நான் போயிருக்கேன், அதனால சொல்றேன். விளக்குதா உங்களுக்கு? சில இடத்துல ஜீப்பும் அப்படியே நடந்துதான் செய்யணும், போகணும். காலையில ஏறினா 4 மணிக்கு தான் போய் சேர நினைச்ச முடியும், ஸ்பாட்டுக்கு போக முடியும். 45 நிமிஷம் தான் அங்க பிரசங்கம் பண்ணலாம், அதிகபட்சம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். இந்த 45 நிமிஷம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றதுக்கு காலையில 4 மணிக்கு அங்க இருந்து மிஷினரி கூட கிளம்பி போய் 4 மணிக்கு போய் சேருவாங்க. 4 மணிக்கு போய் சேர்ந்து அங்க இருக்கிற லைட்லாம் ரெடி பண்ணி 1 மணி நேரம் ஊழியத்துக்கு எவ்வளவு? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆத்தும தாகம். ஆத்தும தாகம். ஒரு மனுஷனை நான் வாசிக்க போகிற அந்த 15ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறதுல, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த செய்து சந்தோஷம். அந்த தாகம் இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷங்க அங்க போறான். உயிரை வெறுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறது காரணம் என்ன? அந்த தாகம். அந்த தாகம் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவனுக்கு குறித்த அந்த தாகம் இல்லைன்னா, அந்த ரட்சிப்பு, நான் சொல்லுவேன், ஆத்தும பாரம் இல்லாத ரட்சிப்பு, ஆராயப்பட வேண்டிய ரட்சிப்பு, ஆபத்தான ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் ரட்சிக்கப்படாத தன் சொந்தத்தை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து, அந்த வீட்டாரை குறித்து, அயலகத்தாரை குறித்து, தன் தேசத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். இல்லைன்னா அந்த ரட்சிப்பு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர். சபையினுடைய பிரதான வேலைகளில் ஒரு வேலை மிஷன் வேலையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகள் இன்னைக்கு மிஷன் ஊழியத்தை தாங்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா,
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1948 மிஷன் ஊழியங்கள் நிறுத்தப்பட்டுச்சு. ஆனா கிருபையினாலே தமிழ் சபைகள் மறுபடியும் என்ன செஞ்சுச்சு? மிஷன் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தது. அதனாலதான் இன்னைக்கு 2024 வரைக்கும் மிஷன் வேலை செய்து நடக்குது. 1948 சுதந்திரம் அடைஞ்ச உடனே 1947 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. 48 சொல்லிட்டாங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில என்ன செஞ்சிடணும், நீங்க வெக்க பண்ணிட்டு போயிரணும்ட்டாங்க. அப்படி போகும்போது மிஷனரிகள் எல்லாரும் செஞ்சுட்டாங்க, இங்க டோட்டலா செஞ்சுட்டாங்க. சில ஆர்கனைசேஷன் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க தங்களுக்கு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு வச்சுக்கிட்டாங்க. அவங்க கையில போயிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அன்றைக்கு சுயாதீனமா சபைகள் தாங்கினதுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவ அறிந்து உட்கார்ந்திருக்கோம். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு சுவிசேஷ வேலை, மிஷன் வேலை தொடர்ந்து ஒரு பெரிய காரணம். இன்னைக்கு சபை தொடர்ந்து நடக்கணும்னா மிஷன் வேலை கண்டிப்பா என்ன செய்யணும்? நடக்கணும். அதுல உங்க பங்கு முக்கியமான செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர். நான் ஒரு மிஷனரிய தாங்குறேன் பாஸ்டர் அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் கை வைத்து காமிங்க பாப்போம். நான் ஒரு மிஷனரியை தாங்குறேன் பாஸ்டர், ஒரு மிஷனரி குடும்பத்தை. சரி, நன்றி. அது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது பாஸ்டர், முடியாது அப்படின்னா நான் என்னால இயன்ற மட்டும் என்ன செய்யறேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாக சொல்றேன், பெருமைக்காக அல்ல. போன முறை வந்திருக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிருபையினால எங்க சபையிலிருந்து 3 மிஷனரிகளை என்ன செய்யறோம்? தாங்குகிறோம். 2 மிஷனரிகளுக்கு பாதி சப்போர்ட் கொடுக்கும். ஒரு மிஷனரிக்கு 5000 ரூபாய், மற்ற மிஷனரிகளுக்கு 2000. சரியா? 3 மிஷனரிகளை தாங்குறோம். உங்க சபையிலிருந்து 4ல் 1 பங்கு தான் எங்க சபை. உங்க சபையிலிருந்து 4ல் 1 பங்கு தான் எங்க சபை. எண்ணிக்கையிலும் சரி, எல்லாத்திலும் சரி, நாங்க 3 மிஷனரிகளை முழுவதுமாய் தாங்குகிறோம். சில மிஷனரிகளை பகுதியா என்ன செய்கிறோம்? தாங்குகிறோம். உங்க பாஸ்டுக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே. அப்படியானால் நீங்க எங்களை விட 4 மடங்கு அதிகமா நீங்க என்ன செய்யணும்? தாங்கணும். மிஷனரி ஊழியத்துக்கு உங்களால இயன்ற ஒரு தொகையை நீங்க இன்றைக்கு கொடுக்க தீர்மானம் பண்ணணும். உங்களுக்கு முதல்ல ஜெபிக்கணும். முடிந்தால் ஒரு மிஷனரி என்ன செய்யணும்? நீங்க தாங்கணும். உங்க பாஸ்டர் அவர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை போட்டோட உங்களுக்கு தந்துருவாரு. நீங்க அவங்களோட தொடர்பு கொள்ளலாம், அவங்கள வர வைக்கலாம். நீங்க அங்க என்ன செய்யலாம்? போகலாம். இல்ல உங்களுக்கு இங்க இருந்து ஒரு ட்ரிப் ஏற்பாடு பண்ணி என்ன செய்வோம்? தருவோம். நீங்க குடும்பமாய் உங்க சொந்தங்களோட கூட என்ன செய்யலாம்? நீங்க போகலாம், வரலாம். கர்த்தருக்கு ஒரு மிஷனரி தாங்க முடியலையா? குறைந்தபட்சம் 1000 அல்லது 500, ரொம்ப குறைவான 100. பேப்பர் எடு தம்பி, பேப்பர் எடு. 2 கிளி பகுதியா மடிச்சு 2 கிளி கூட ஒரு ஆள் எடுத்துக்க. அங்க பேரு கொண்டு போ, அங்க போ. இப்ப தம்பி சார்லஸ் உங்களுக்கு என்ன செய்வான்? தம்பி சார்லஸ் உங்களுக்கு எல்லாரும் கையிலும் ஒரு பேப்பர் தருவான். எல்லாரும் கையில அந்த பேப்பரை பகுதியா கிழிப்பான். நான் திட்டம் போட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்காக 1 வாரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். உங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு போன மாசமே எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. உங்க பாஸ்ட் மிஷன் டூருக்கு சொன்னாரு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ வாரியா? நாங்க நீ நானும் பேசிக்கிடுவோம். ஏன்னா நண்பர்கள், முதல்ல நாங்க 2 பேரும் நண்பர்கள். ஒரு அல்லேலூயா. என்னுடைய பள்ளிக்கூட நண்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் எனக்கு உறவினர் மாறினாரு. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ நீ வாரியான்னு கேட்கும்போது கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு. அப்புறம் 1 வாரம் கழிச்சு ஜெபம் பண்ணிட்டு சரி நான் வாரேன்னு. அப்போ போன மாசத்துல இருந்தே உங்க சபைக்கு செய்தி கொடுக்க நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது போன திங்கட்கிழமை, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை முந்தின திங்கட்கிழமை கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தரும்படியாய் என்னோட கூட பேசினார். ஆகவே இந்த வாரம் முழுதும் இந்த வார்த்தையை தியானிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை செய்யன்னு கர்த்தர் சொன்னதுனால தான் நான் உங்கள்கிட்ட செய்றேன். உங்க பாஸ்டர் பெர்மிஷன் கேட்கல. உங்க பாஸ்டமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. நான் இந்த பணத்தை கலெக்ட் பண்ணி எங்க சபைக்கு கொண்டு போக போறது இல்ல. உங்க பாஸ்டர் தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இது செய்ய சொன்னா, அந்த தரிசனத்தை செய்ய சொன்னார். அதனால கூட சொல்றேன். இப்போ உங்க கையில பேப்பர் வரும். உங்க பேர், முதல்ல உங்க பேர், 2வது உங்க போன் நம்பர். போன் நம்பர் எழுதிட்டு இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப முக்கியமானது. மிஷன் ஊழியத்துக்கு முன்னகுட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சபையில மாதந்தோறும் சரியாய் தசமாம் கொடுக்கிறவங்க எத்தனை பேர்? அவங்க மட்டும்தான் நீங்க மிஷன் ஊழியத்தை தாங்கணும். அது இல்லாமல் சபையில் தசமபாகம் கொடுக்காமல் மிஷன் ஊழியத்துக்கு கொடுத்து அதுல எந்த பலனும் உங்களுக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ள செய்தியில உள்ள போகும்போது உங்களுக்கு புரியும். விளங்குதா? உங்க குடும்பத்தை பட்டினி போட்டு இன்னொரு குடும்பத்தை நீங்க வாழ வைக்க வேண்டிய அவசியம் என்ன செய்யல. அப்படிலாம் கர்த்தர் சொல்லல. நீங்க இருக்கிற இந்த சபைக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஒழுங்கா தசமா என்ன செய்யணும்? கொடுக்கணும். வசனத்தை வச்சே சொல்றேன் உங்களுக்கு. நான் ஏன் சொந்த அனுபவத்தை சொல்லல.
அல்லது இந்த சபைக்காக பேச வரல, கர்த்தர் சொன்னதை சுமந்து நிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் எத்தனை முறை வந்திருக்கு, இப்படி செய்யல. இது வரைக்கும் இப்படி செய்யல. கர்த்தர் எனக்கு செய்ய சொன்னால செய்யறேன். தசமமாக இந்த சபைக்கு மாதந்தோறும் கொடுக்கிறவங்க முதலாவது என்ன செய்யுங்க, நான் இனி மிஷன் ஊழியத்தை செய்யறேன், ஜெபிக்கிறேன். ஒரு மிஷனரி இப்படி இருந்தா தாங்க இல்லையானால் 1000 500 200 இல்ல குறைந்தபட்சம் 100 செய்யறேன் கொடுக்கிறேன்னு நீங்க எழுதணும். யார் எழுதுனா, சபையில் தசமாகம் கொடுக்கிறவங்க மட்டும். சபையில் தசமாகம் கொடுக்காம நீங்க வேற எந்த ஊழியத்துக்கு எவ்வளவு கொடுத்தும் உங்களுக்கு ஒரு பயன் கிடையாதுங்க. நீங்க வேணா சந்தோஷப்படலாம், பரலோகம் சந்தோஷப்படாது. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த சபையை நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நேசிக்காம ஆதரிக்காம இதுக்கு நீங்க பிரயோஜனமா இல்லாம வெளியில பிரயோஜனம் வந்து ஒரு பலன் கிடையாது. சரி பாஸ்டர், இந்த உண்மை எனக்கு தெரியல, நான் இனி கொடுக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணலாம். தம்பி பேப்பர் கொடு, தம்பி எல்லாரும் கையில கொடு. பேனா இல்லாதவங்களுக்கு பேனாவும் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் ஒரு பிளானோட தான் வந்திருக்கு, சும்மா இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தா அந்த கரெக்டா செய்யணும்ல. எல்லார் கையில ஒரு பேப்பர். முதல்ல உங்க பேர், ரெண்டாவது உங்க போன் நம்பர். தசமாவும் கொடுக்கிறவங்க மட்டும் மிஷன் ஊழியத்துக்காக கொடுக்கிறேன்னு எழுதுங்க. இல்ல இனி நான் தசமாவும் கொடுப்பேன் பாஸ்டர், மிஷன் ஊழியத்துக்கு கொடுப்பேன் பாஸ்டர் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, எழுதுங்க. இது கட்டாயம் இல்ல, இது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு செய்ய சொன்னது. அதனால முழு தைரியமா சொல்றேன். நிச்சயம் உங்க பாஸ்டர் இதை சொன்னா நீ ஏன்ட கேட்காம இதை செஞ்சேன்னு சொல்ல மாட்டார், எனக்கு தெரியும். ஏன்னா இது கர்த்தர் சொன்னது, என் சுய தினசையில சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க இந்த பேப்பரை கையில வாங்கும் போதே உங்களுக்கு நான் பேசுறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுடைய சபையில் கர்த்தர் கொடுத்த மிஷன் தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்கள் சபையில மிஷன் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கு ஒரு சிறப்பு இருக்கும். இந்த குயிஸ் கேட்டிங்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சபையில குயிஸ் கேட்டிங் பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. இதே மாதிரி நல்ல வளர்ச்சிகள் வரட்டு. எங்க சபையில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மிஷன் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். நான் ஒவ்வொரு புதனும் ஏதாவது ஒரு மிஷனுடைய வரலாறு குறித்து என்ன செய்யறேன், சபைக்கு என்ன செய்யறேன் சொல்லுகிறேன். கிருபையினாலே முழு 3 மிஷனரியும் பகுதியாய் 3 மிஷனரி செய்கிறோம், தாங்குகிறோம். எங்க சபையில இருந்து 3 மிஷனரிகள் போயிருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க சபையில இருந்து 3 மிஷனரிகள் வச்சிருக்காங்க, போயிருக்காங்க. அதுக்காக சந்தோஷம். 4வது, ஆண்டவர் நல்லவர். இந்த வருஷத்துல 5 மிஷனரிகள் என்கிற அவன் லக்கு வச்சு ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் 3 என்ன செஞ்சிட்டோம், ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 2 கண்டிப்பா ரீச் பண்ண கர்த்தர் என்ன செய்வாரு, உதவி செய்வார். அதை தொடர்ந்து இந்த வருஷத்தில் ஒரு மிஷனரி ஆலயத்தை கட்டி கொடுக்கணும். ரொம்ப இல்லைங்க, வெறும் 5 லட்சம் தான். வெறும் 5 லட்சம் தான். 5 லட்சம் தான் நீங்க நார்த் இந்தியால ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துடலாம். இவ்வளவு பெரிய சர்ச் இல்ல, 5 லட்சத்துக்கு தகுந்தாப்புல சர்ச்சை செஞ்சலாம், கட்டி கொடுத்துடலாம். ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கல டார்கெட் வச்சிருக்கிறோம். இறுதியாக என் மகளை மிஷனரி ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்திருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் விதைக்காம செய்யாம உங்ககிட்ட வந்து சொல்லல. கர்த்தர் சொல்லாம இதை உங்ககிட்ட வந்து சொல்லல. உங்க போதகருக்கு இருக்கிற தரிசனம் உங்களுக்கு வரணும். உங்க போதகர் போகும்போது டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாட்டு, ஏன்னா அங்க போய் பிரசங்கம் பண்றதுக்கு நம்ம காசு கொடுத்தா பிரசங்கம் பண்ணணும். சில இடத்துல போய் பிரசங்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம கூட்டம் நடத்த வேண்டி இருக்குது. அப்போ இந்த சுமையை சுமந்து அங்க போறாருன்னா தரிசனம் இல்லாமல் போக முடியாது. எனக்கு தெரியும், சில வருடத்துக்கு முன்னாடி போயிட்டு வரும்போது 1 மாசம் வந்து கஷ்டப்பட்டார் உங்க போதகர். ப்ளீடிங் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டார். இதெல்லாம் காரணம், இவங்களை சகிக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம செய்யல இருக்கலன்னு பவுல் சொன்னாரு. சபையோடு கூட அந்த தரிசனமும் இருந்ததுனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேனா இல்லாதவங்க பேனா வாங்கிக்கங்க, எழுதுங்க உங்க பேரு, உங்க போன் நம்பரு. நான் ஒரு மிஷனரியை என்ன செய்றேன் தாங்குறேன்னா ஒரு மிஷனரியை தாங்குறேன்னு எழுதுங்க. இல்லையானால் இவ்வளவு தொகை என்ன செய்றேன் கொடுக்கிறேன் பாஸ்டர். கண்டிப்பா நீங்க தசமாம் கொடுக்கிற நபரா இருக்கணும். ஒருவேளை தசமாம் கொடுக்கலாம், இனி கொடுக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாட்டு மிஷனரி என்ன செய்யுங்க, தாங்குங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் சில வினாடிகள் தர கடகடன்னு செய்யுங்க, எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பர் என் கையில வந்தோடனே பிரசங்கம் ஆரம்பிப்பேன். 2 மணி நாள் நீங்க உட்காரணும். நீங்க 2 மணி நாள் என்ன செய்யணும், உட்காரணும். வேகமா எழுதுங்க. தம்பி பேப்பர் வேக நாளுக்கு மட்டும் பேனா கொடுப்பா, சும்மா எல்லாத்துக்கும் பேனா கொடுக்காத. ஆனா அப்படின்னா அதுக்கு யூஸா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பேரு, உங்க போன் நம்பர். எங்க வீட்டையாட்ட கேட்கணுமே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கேட்க வேண்டாம். உங்ககிட்ட பேசுற ஆவியாரும் உங்க வீட்டையாட்ட பேசுவாரு. வீட்டை மாட்ட கேட்டுதையா முடிவு எடுப்பேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட பேசுற ஆவியாரும் உங்க வீட்டை மாட்ட பேசுவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எம்எல் ஜெபஸ் இங்க ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரும் நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டாரு, அந்த அம்மாவும் நான் ஊழியத்துக்குன்னு செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் ஆர் ஸ்டான்லி.
ஆவியானவர் ஒருவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அம்மே சபை இந்த தரிசனத்தை சுமந்திருக்குங்கிறது கட்டாயம். இன்னைக்கு சபை இதை தாங்கல அப்படின்னா மிஷனரி ஊழியர்கள் சீக்கிரத்தில் என்ன செய்யும்? ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாகட்டும், நலிந்து போகும். அப்ப இன்னும் வருகை என்ன செய்யும்? தாமதமாகும். நம்முடைய ரட்சிப்பும் கூட நலிகி போக காரணம் செய்து இருக்குது. ஆகவே ஊழியத்தின் மேல் கரிசனமாய் இருங்கள். உங்க போதற்கா ஜெபம் பண்ணுங்க, உங்க ஊழியத்தை கட்டுறதுக்கு பிரயாசப்படுங்க. அப்படியே வெளிய ஊழியத்தையும் தாங்கிறதுல ரொம்ப கவனமான செய்யுங்க, இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எழுதுனவங்கள கையில வச்சுக்காங்க, எழுதுனவங்கள கையில வச்சுக்காங்க. உங்கள்ட்ட கண்டிப்பா கலெக்ட் பண்ணிடுவேன், உங்கள்ட்ட கண்டிப்பா கலெக்ட் பண்ணிடுவேன். நாம செய்தி என்ன செய்யணும்? கவனிக்கணும். 15ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய கண்களை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் திருப்ப அப்ப கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 சம்பவங்கள் இருக்குல்ல, அதில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது சம்பவத்திலிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த 3 சம்பவத்துக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்ன? என்ன இந்த 3 சம்பவம் என்ன உண்மையை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் அப்படிதானே இருக்குது. வாசிங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதுகளுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்குது. தம்பி மொபைல சொல்லக்கூடாது. நம்ம சொன்னல, இப்போ ஸ்டேட்டஸ் வைக்க கூடாது, மெசேஜ் அனுப்பக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ நீ வசனம் கேட்கிற நேரம், இதை விட்டுட்டு வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்ன கவனிக்கணும், அங்கங்க பார்க்க கூடாது. எனக்கு கண்ணு தெரியும், எனக்கு நல்லா கண்ணு தெரியும். அங்க கடைசியில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு பாருங்க. அவங்க வந்து ஒயிட் சாரியில ப்ளூ கலர்ல புள்ளி புள்ளியா வச்சு சேலை கட்டிருக்காங்க பத்திலாம். அங்க வர கண் நல்லா தெரியுது. அதனால உங்க எல்லாத்தையும் பார்ப்போம். உங்க பேர் தெரியாது, ஏன்னா உங்க பாஸ்டுக்கு தான் தெரியும். உங்க பாஸ்ட் உங்களுக்காக திறந்தோன்னு பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவாரு. உங்க பிரச்சனைகளுக்காக கர்த்தர் சமூகத்துல நிப்பாரு. அதனால அவருக்கு தெரியும், உங்க பிரச்சனைகள் தெரியும். ஆனால் மற்றபடி உங்க முகம் எனக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். உங்க ஆத்துமா கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. 3 சம்பவம் ஒரு உண்மையை சொல்லுது. என்ன உண்மை சொல்லுதுன்னா, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அப்ப மனம் திரும்புதலை குறித்து தான் இதை சொல்லுகிறது. இந்த மனம் திரும்புதலை உண்டு பண்ணுவது, அந்த வேலை செய்வது ஊழியம், ஊழியர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது சம்பவத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 2வது சம்பவத்துல செய்கிறேன், ஆரம்பிக்கிறேன். 2வது சம்பவம் என்ன? இருக்கட்டும், வசனம் வாசல் நேரம். 2வது சம்பவம் என்ன? தொலைந்து போன, காணாமல் போன வெள்ளி காசு. எத்தனை வசனம் சொல்லி இருக்குது? 3 வசனம். 3 வசனம். அதுவும் ஒரு வசனத்துக்குள்ள மேட்டர் செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் விவரிச்சு சொல்றாரு. 3 வசனத்துக்குள் அந்த சம்பவத்தை அழகா சொல்லி செய்யறாரு, முடிக்கிறார். ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு இருந்துட்டு அதுல ஒன்னு செஞ்சுட்டு தொலைந்துட்டு, ஆகவே உடனே செய்கிற அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த காசை செஞ்சா கண்டுபிடித்துக் கொண்டால். அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு தொலைஞ்சு போன காசை செஞ்சுட்டேன், நான் மீட்டிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. கவனிங்க, சாதாரண சம்பவம் தான். அதனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மைகள் என்ன செய்து அதுல இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பணம் தொலைஞ்சிட்டு, பணம் என்ன செஞ்சிட்டு, எத்தனை பேர் உங்க ஆசீர்வாதத்தை நம்ம தொலைஞ்சுங்களே தெரியல. அதை இந்த பகற்காலத்தில் கர்த்தர் திரும்பி தர உங்களுக்கு உதவி செய்வாராக. பொருளாதாரத்தில் நிறைய பேர் நஷ்டப்பட்டிருக்கீங்க. குழுவுல கடன் வாங்குறிய, வட்டிக்கு வாங்குறிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வட்டிக்காரனை பார்த்து ஓடி ஒளியறிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏழை சீட்டு, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டுக்கு தட்டு சீட்டு, மாச சீட்டு, வார சீட்டு, வருஷ சீட்டு போட்டு வீட்டை விற்கிற பரிதாப நிலையில இருக்கிற சிலர் வீட்டையும் வித்திருக்கிய கர்த்தர் பழக்கத்தில் சொல்லுகிறார், இழந்த பொருளாதாரத்தை திரும்ப தருவதற்கு இந்த தேவனாய கர்த்தர் உண்மையுடன் இருக்கிறார். நீ இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. நீ இழந்தது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதிலும் அதிகமானதை தருவதற்கு இந்த ஆண்டவர் உண்மையுடன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா 10ல 1 தான் இழந்துச்சு. சிலர் 9 இழந்திருக்கிறீர்கள். சிலர் 10 இழந்திருக்க வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. எவ்வளவு இழந்திருந்தாலும் இந்த பகற்காலத்தில் கர்த்தர் மறுபடியும் திருப்ப தர முடியும். நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கவனிக்க கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். எத்தனை பேர் நம்புறிய? பின்னால வர கேக்குதா? நம்முடைய ஆண்டவர் தரித்திரர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் தரித்திரர் அல்ல அல்ல. நாம் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற முடிங்க ஜீவனுள்ள தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தரித்திரர் அல்ல.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ராஜா விட்டு பிள்ளைகள். நல்ல சத்தமா சொல்லணும். ராஜா விட்டு பிள்ளைகள், ராஜா விட்டு பிள்ளைகள். நீங்க கர்த்தருக்கு, நீங்க சாதாரண ஆட்கள் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் பெரியவர். அப்போ அந்த பெரியவருடைய பிள்ளைகள் நாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதற்கு செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் என்ன செய்யல இல்லை. பொருளாதாரத்தை குறித்து நீங்கள் ஆண்டுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாம் என்ன செய்யறோம்னா, பணத்தின் மேல அதிக முக்கியம் செலுத்துறோம். இந்த உலகத்தை மாறி, இந்த உலகம் பணம் 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 பணம், பணத்துக்கு பின்னால செய்து ஓடுது. பணத்துக்காக பெண்கள் நிர்வாணம் அணிக்க வைக்கப்படல. இன்னைக்கு பணத்துக்காக கொலை செய்ய யாருமே சில பயப்படல. பணத்துக்காக எல்லாத்தையுமே செய்வதற்கு உலக தங்களை விட்டு போயிட்டு. ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய கண்கள் பணத்தின் மேல கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் ஒத்தாசின் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி மாத்திரம் இருக்கணும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வேணும் தாவீது சொன்னது போல, கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை சொல்ல முடியுமானால் கர்த்தர் உங்க தரித்திரத்தை தலைகளை மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க தான் செஞ்சாரு. ஆனால் நாம் எப்படியோ அதை இழந்திருக்கிறோம். எப்படி இழந்தேன்னு கண்டுபிடிங்க. கர்த்தர் ஆண்டுக்கு, ஐயா எனக்கு வேலை வெட்டியே இல்லையா, எனக்கு வாரம் ஒரு 1000 ரூபாய் கூட சம்பளம் இல்லையா, அல்லது மாசம் ஒரு 5000 கூட சம்பளம் இல்லையா, அப்படிங்க யாராவது சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாக சிலர் பார்க்கிறோம். நாம யூஸ் பண்ணிட்டு தூரப்படுற பாருங்க பேப்பர், நாம யூஸ் பண்ணிட்டு போட பாருங்க இந்த பெப்சி டப்பா, நாம யூஸ் பண்ணிட்டு போட பாருங்க பாலித்தீன் பேப்பர். இத பிறக்கி கூட ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்றாங்க? நான் சொல்றது புரியும் நினைக்க. அந்த நிலைக்கு கர்த்தர் நம்ம சில கொண்டு போகல, நம்மளை ராஜாக்களை தான் வைத்திருக்கிறார். இன்னைக்கு பசின்னு வந்தா 10 பேருக்கு நம்மால் சாப்பாடு போட நினைச்ச முடியும்? முடியும், முடியும். இதை விட நாம் சிறப்பா இருக்கணுங்க தான் தேவனுடைய விருப்பம். அவர் எப்படி ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறாரோ நாம அப்படி இருக்குன்னா தேவனுடைய விருப்பம். ஆனால் நாம தேவன் பார்க்கிறவனுமா எதையும் பார்க்காம, தேவன் நினைக்கிறவனுமாக எதையும் நினைக்காம, தேவன் செய்கிற விதமாக எதையும் செய்யாம, நம்முடைய மனதின்படி நம்முடைய எண்ணத்தின்படி பார்த்து சிந்தித்து செய்கிறதுனால தான் சில பிரச்சனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 10 இருந்துச்சு, அப்புறம் அது 9 ஆச்சு, அப்புறம் 8 ஆச்சு, 7 ஆச்சு, 6 ஆச்சு, 5 ஆச்சு, 4 ஆச்சு, அண்ணாச்சி தான். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பொருளாதாரத்துல ஒரு விசுவாசி குறைபடவே கூடாது. பொருளாதாரத்துல ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் குறைவு வருதுன்னா நீங்க நல்லா என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஏங்கிறத கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மையும் தந்திருக்கார், நிச்சயம் தந்திருக்கிறார், இனியும் கர்த்தர் தருவார். நம்புறோம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10 வெள்ளி காசு கொடுத்தார். இந்த 10 வெள்ளி காசு என்பது யூதருடைய பாரம்பரியம். நான் பின்னால் அதனை செய்றேன், உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்படும் போதே நமக்கு வேண்டிய எல்லா நன்மையும் செய்றார், அவர் தந்திருந்தார். 128 சங்கீதம் வாசித்திருக்கீல்ல, மனப்பாடமா சொல்லிருவீல்ல. கர்த்தருக்கு பயந்து அவங்க வழி நடக்கணும். எவனோ அவன் சரி, கர்த்தருக்கு பயந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? என்ன இப்படி பறக்க பறக்க பாக்கிய? 128 சங்கீதம் டக்குன்னு எடுத்துக்காங்க. ரெண்டாவது, அவன் கைகளின் உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? நீ கர்த்தருக்கு பயந்ததுனால உனக்கு வேலையை கர்த்தர் செய்றாரு, தாரார். யாரு கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதுக்காக எனக்கு கலெக்டர் போஸ்ட் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஐஏஎஸ் படிச்சிருக்கியா? ஐஏஎஸ் படிச்சீன்னா கலெக்டரிங் போஸ்ட் என்ன செய்யும்? அல்லேலூயா. 5ஆம் கிளாஸ் படிச்சவனை கொண்டு அங்க கொண்டு கலெக்டர் ஆபீஸ்ல வச்சா என்ன நடக்கும்? கஷ்டம் தானே. நீங்க அப்படி தவறா வசனத்தை தவறா நினைச்ச கூடாது. சில இடத்துல வச்சுவாங்க, எங்க சபைக்கு வந்துருங்க எல்லாம் நடந்துரும், எங்க சபைக்கு என்ன நடந்துரும்? என்ன நடக்கும்? இந்த கூமுட்டு சுவிசேஷம் சொல்லுவாங்க, எங்க சபைக்கு வந்தா கல்யாணம் நடக்கும். ஒருவேளை உங்க சபைக்கு வந்து உங்க பாஸ்டர் ரெஜிஸ்டர் வச்சுக்கலாம், கல்யாணம் நடக்கலாம். எங்க சபைக்கு வந்தா குழந்தை நிச்சயம் பிறக்கும். எப்பா, இது ரொம்ப ஆபத்து, இது ரொம்ப இல்ல இல்ல. வசனத்தை வசனமா நினைச்சணும். கர்த்தருக்கு பயந்து நடந்தன்னா முதலாவது உன் தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற நல்ல வேலையை கர்த்தர் நினைச்சுவாரு. அப்ப வேலைன்னா அதுக்கு முன்னாடி உனக்கு ஞானம் தருவார். படி தம்பி, கவனிக்கணுமா? டேய் கவனி. கர்த்தருக்கு பயந்தன்னா உனக்கு மேத்ஸ் வரும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் என்ன செய்யும்? வரும். பஞ்ச பூதங்களை குறித்து நீங்க என்ன செய்யணும்? பயப்பட வேண்டாம்.
பஞ்சபூதங்களை குறித்து என்ன செய்யணும் புரியலையோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டீச்சர் இன்னல சார் இருக்காங்க. சார் நிறைய அனுபவங்களை சொல்லுவாரு. கர்த்தருக்கு சொல்லுவாங்க. சாரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே பஞ்சபூதங்களை நான் சொல்றேன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்லனா, கர்த்தருக்கு தமிழ் மேத்ஸ் மிஸ், இங்கிலீஷ் மிஸ், சயின்ஸ் மிஸ், ஹிஸ்டரி மிஸ், தமிழ் மிஸ். பஞ்சபூதம் அவனுக்கு அஞ்சுமே பூதமா தெரியுது. சிலருக்கு மேத்ஸும் இங்கிலீஷ் தான் பூதமான செய்யும் தெரியும். அவனுக்கு அஞ்சுமே பூதமா தெரியுது. நீ பயப்பட வேண்டாம். நீ கர்த்தருக்கு பயந்தனா நீ மேத்ஸுக்கு பயப்பட வேண்டாம். நீ கர்த்தருக்கு பயந்தனா இங்கிலீஷ்க்கு செய்யணும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானத்தை தருவார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் செய்யும் வரும். அப்ப அறிவு வந்துட்டுனா உனக்கு மார்க் வந்துரும். மார்க் வந்துட்டுனா நல்ல போஸ்டிங் வந்துரும். நல்ல போஸ்டிங் வந்துட்டுனா ரெண்டாவது என்ன சொல்லுது? உன் மனைவி உன் வீட்டவங்களுக்கு கணிதரும் திராட்சை போடுறது போல நினைச்சுவா. நீ பொண்ணு தேடி போக வேண்டாம். அவன் தேடி வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல வேலை, நல்ல மனைவி, அப்படியான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ கர்த்தருக்கு பயப்பட பயப்பட படிப்படியாய் கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். ஆடுகளை மேய்த்து கொடுத்தவன ஆண்டவர் அரசனையில உட்கார்ந்து அழகாக பண்ணாரு. அதே ஆண்டவர் தான் நீங்கள் சேவிக்கிறோம். அதே தேவன் தான் உங்களை அழைத்தார். அதே ஆவிதான் உங்களுக்கு இருக்குது. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க 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 படிப்படியாய் கர்த்தரை உயர்த்துவார். அப்ப உயரலன்னா கர்த்தருக்கு பயப்படுதான்னு கொஞ்சம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் கொஞ்சம் தேடி என்ன செய்யுங்க, அவ கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருக்கு பயப்படுகளுக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வாரு, தருவார். இந்த தந்ததை நீங்க இழந்துடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. 40,000 சம்பளம் வாங்கின ரொம்ப சந்தோஷம், நன்றி. இந்த 40,000 கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உண்மையா இருங்க. 40 60 ஆகும், 60 80 ஆகும், 80 100 ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணு இல்ல. 40 வந்தவனே முதல் 10 நாள் கிறிஸ்துமஸ் நியூ இயர். எல்லாருக்கும் புரியுது? சம்பளம் வந்தவனே முதல் 10 நாள் என்னது? கிறிஸ்துமஸ் தான், நியூ இயர் தான், ஈஸ்டர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் தேதிக்கு அப்புறம் குட் ஃப்ரைடே. என்ன புரியுதிய? தொலைக்காம இருக்கணும். ஆடம்பரம் பண்ணக்கூடாது. ஆடம்பரம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதே நேரத்தில் கஞ்ச பிஸ்னாரியா இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லலாம் எச்சு கேட்டு கூட காக்க நினைச்ச மாட்டா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. விசுவாசிகள் தாராள மனசோட கூட என்ன செய்யணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கும் போது ஆடம்பரம் பண்ணாதீங்க. அவசியமானதுக்கு செலவழிங்க. அவசியமானதுக்கு என்ன செய்யுங்க? செலவழிங்க. 10 நீங்க என்ன செய்யுங்க? டிவைட் பண்ணுங்க. 1 கர்த்தருக்கு. 10ல 1 யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 யாருக்கு? தரித்திரருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இன்னொன்னு எதுக்கு? ஊழியங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பிரிச்சு எடுத்து இது எனக்கு, இது என் பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பிரிக்கணும். உங்களுக்குன்னு ஒண்ணு பிரிக்கணும், உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணு நினைச்சணும் பிரிக்கணும். நான் சமீபத்தில் 2 வருஷமா தான் இதை செய்யறேன். நானும் இந்த தப்ப இத்தனை வருஷமா பண்ணுனேன். 2 வருஷமா தான் இந்த நீதி என்ன செய்யறேன். அதனால நான் தைரியமா பேசுறேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தசமம் கொடுத்த மிஷன் கொடுத்த அதெல்லாம் கூட இல்ல. எனக்குன்னு என் பிள்ளைகளுக்குன்னு இப்ப 2 வருஷமா தான் கொஞ்சம் சேர்க்க. தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்காக நன்றி. உங்க பிள்ளைகள் டாக்டர் இருக்கட்டும், என்ஜினியர் இருக்கட்டும். ஆனா உங்களுக்குன்னு 1 சென்ட் இடமாட்டு என்ன செய்யுது இருக்கட்டு. ஒரு 10,000 மாட்டு உங்களுக்கு என்ன செய்யுது இருக்கட்டு. கர்த்தருக்கு ஒருவேளை உங்க பிள்ளை பொருளாதாரத்துல குறைவா இருந்துச்சுன்னா உங்க அடக்க செலவுக்காக இந்த 10,000 உதவும் இல்ல. தயவு செய்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. ரொம்ப ஆடம்பரம் பண்ணாதீங்க. அவசியமானதுக்கு செலவழிங்க. அதுக்காக செலவழிக்காம இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிறது ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல கவனமா செய்யுங்க. கர்த்தருக்கு கொடுத்தெல்லாம் எங்க கொடுக்கணும்னா, நீ கண்ட இடத்துல எல்லாம் பலிகளை செலுத்தாம உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அவன் ஒரு ஸ்தலத்தை குறித்தாரே அங்க என்ன செய்யணும். புரியுதா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு கர்த்தர் குறித்த ஸ்தலம். இங்கதான் ரட்சிக்கப்பட்டீங்க, இங்கதான் கர்த்தரை அறிந்தீங்க, இங்கதான் கர்த்தரை ஆராதிக்குதா, இங்கதான் கர்த்தருடைய வசனத்தை கேட்கீங்க, இதுதான் கிறிஸ்துக்குள்ள வளர்றீங்க. அப்போ இந்த சபை வளர்ச்சிக்கு நீங்க உதாரணத்துவமான செய்யணும். அதனாலதான் சொன்னேன், மிஷன் ஒழித்து கொடுக்க முன்னாடி தசமா கொடுக்கலான்னு பாத்துக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தசம பாகம் நீங்க சபைக்கு செலுத்தணும். மல்லிகாவின் படி உங்கள் காணிக்கைகள் எல்லாம் செய்யுங்க. உங்கள் தசமாகலாம் செய்யுங்க. பண்டக சாலைக்கு என்ன செய்யுங்க. அது எங்க இருந்துச்சு? அது எங்க இருந்துச்சு? ஆலயத்தில் இருந்துச்சு. அந்த பண்டசாலைங்கிறது கர்த்தருக்கு அந்த வேர் ஹவுஸ் குடோன் இருக்குல்ல, எங்க இருந்துச்சு? ஆலயத்தில் இருந்துச்சு. உங்கள் காணிக்கை தசமாங்கள ஆலயத்துக்கு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. இங்க இருந்து தேவையானவருக்கு அளிக்கப்படும். பாஸ்டரே சாப்பிட்டு அவ்வளவு ஏப்பம் போட மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதாரணத்துவமா கர்த்தருக்கு கொடுங்க. ஒரு குறை உங்களுக்கு வராது. கை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
மோசேக்கு கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஆரோனுக்கு கொடுத்தவர்கள் சாபத்தை வாங்கிக்கிட்டாங்க. கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். நல்லது பெரிய வைக்க போற மாதிரி தெரியும். ஏப்பா அது பெரிய சபையா இருக்குதே, பெரிய ஊழியமா தெரியுதே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வைக்கல் நிக்காது, அக்கினிக்கு நிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொண்ணு நிக்காது, வெள்ளியும் நிக்காது, மரமும் நிக்காது, கல்லு மட்டும் நிக்கும். கல்லு மட்டும் என்ன செய்யும்? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த கல். அந்த கல்லின் மேல் கட்டப்பட்ட சபை என்ன செய்யும்? கர்த்தருடைய வருகை வர நிக்கும். கை வைத்து ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க சபைக்கு உண்மையான செய்யுங்க, கொடுங்க. தேவன் நல்லவர். நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருத்தன் காணிக்க கொடுக்கறான், இவன் வேண்டாங்க. கேள்வி பதில் கேட்டு பதில் நம்மளும் பரிசு கொடுக்கல. எனக்கு ஒருத்தன் நீங்க வாங்கிக்காங்க அப்படிங்க, நீ வேண்டவே வேண்டாங்க. கர்த்தருக்கு இன்னொரு ஆள்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா அங்க பார்த்து கொண்டு வா அப்படிங்க. யாரு? எலிசாட்ட நாகமான், ஐயா வச்சுக்காங்க, கண்டிப்பா 10 கேட்டா 100 தாரங்க. நாகமான்ட்ட எலிசா என்ன செய்யணும்? வேண்டாங்க. இந்த அம்மாட்ட ஒண்ணுமே இல்ல, ஆனா நம்ம கொண்டா கொண்டா, மொத ஆடைய சுட்டி எனக்கு இருச்சு, கொண்டா, அப்பமா கொண்டா, தோசையா கொண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது, இவன் வேணும்னு சொன்ன காரணம் இருக்கு. ஏன்னா இவன் போகலன்னா அவன் செத்து போயிருப்பான், அவன் சந்ததி இருந்திருக்காது. உங்க போதகர் உங்களை சந்திக்கலன்னா, ஏற்ற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமா உங்களுக்கு வரலன்னா, நீங்க செத்திருப்பீங்க, உங்க ஆத்மா செத்திருக்கும், உங்க குடும்பம் செத்திருக்கும். இன்றைக்கு பிழைத்திருக்க செய்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக திறப்பில் நிக்கிற அந்த தேவனுடைய மனுஷனுக்காக, உங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தருடைய சமூகத்தில் அவன் போராடுகிற அந்த ஊழியக்காரனுக்கு நீ கொடுக்கணும். அது உனக்கு ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? அங்க போட்டுக்குது 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல, பஞ்சகாலம் தீர் மட்டும் அவன் பாத்திரத்துல எண்ணெயும் அவன் தோத்திர மாவு என்ன செய்யல, குறையல. உங்களுக்காக உத்தரவாதம் பண்ற சபை, நீங்கள் பிழைத்திருக்க முடியாது விழித்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வழிபோக்கனுக்கு கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு ஒரு காலமும் உங்களுக்கு பலன் என்ன செய்யாது, கொண்டு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வேண்டான்னா, ஏன் வேண்டான்னு சொன்னா? வேண்டான்னா அவனுக்கு தெரியும், இந்த காசு அவன் தோத்திரம் தீட்டுப்பட்டது. இந்த காசு அங்க கடிகாரத்தை பார்க்காதீங்க, கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்து முடிச்சிருவேன். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தீட்டுப்பட்டது. அவன் குஷ்டரோகியா கொண்டு வரான். குஷ்டரோகத்தின் காசு நினைச்ச கூடாது, வாங்க கூடாதுன்னு எலிசா சொல்றான், வேண்டாம் கொண்டு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாத்தையும் ஊழியக்காரன் வாங்கவும் முடியாது, எல்லாத்தையும் புறக்கணிக்க முடியாது. சில தருத்தர்கள் கொடுப்பாங்க, வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்கும், ஆனா கர்த்தர் சொல்லுவார் வாங்கு, அப்படிதான் உங்களுக்கு அது ஆசீர்வாதம். சில ஐஸ்வர்யங்கள் கொடுப்பாங்க, வாங்காத, இது உனக்கு சாபம். ஊழியக்காரங்கள் அதுல தெளிவுள்ள இருப்பார்கள். நீங்களும் அந்த புரிதலுக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்காய் போராடுகிற, உங்களுக்காய் உத்தரவாதம் உங்களை நேசிக்கிற உங்க சபைக்கு கொடுத்தா உங்களுக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதோடு கூட மற்ற பிற தேவைகளுக்கு, ஊழியங்களுக்கும் ஊழியத்தை சார்ந்த பிற தேவைகளுக்கு கொடுக்கல, அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நான் தசமா கரெக்டா கொடுக்க மாஸ்டர், ஆனா எனக்கு ஆசீர்வாதமே வரல, அங்க தப்பு பண்ணதிய. தசம பாகம் மட்டும் அல்ல, நீங்கள் தசமபாகத்தோட காணிக்கைகள் கர்த்தருக்கு செலுத்தணும். அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஆசீர்வாதம். ஏன் அப்படின்னா, தசமபாகம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதை கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு வரலன்னு சொல்லக்கூடாது. ஒரு உதாரணமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தம்பி சார்லஸ் நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். தம்பி தருவே தம்பி, அவனுக்கே கல்யாணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு செய்யும், உதவியா இருக்கும். சரி, கர்த்தர் உதவி செய்வாராங்க. சார்லஸ் 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன், கொடுத்துட்டு நான் சார்லஸ்ல 1 லட்சம் வாங்கினத ஆண்டுக்கு ஸ்தோத்திரம், அவன் தேவை வரும்போது ஏதோ கொடுத்துட்டு சாத்துட்டு போய் நான் சார்லஸுக்கு 1 லட்சம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்த போயிட்டு போய் நான் சார்லஸுக்கு 1 லட்சம் கொடுத்துட்டேன். கர்த்தருக்கு இன்னொரு ஆண்டு போய் நான் சார்லஸுக்கு 1 லட்சம் கொடுத்துட்டேன். புரியலையோ? புரிந்த மாதிரி சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். அப்போ எவனாட்டு ஒருத்த புத்தி உள்ளவன் சொல்லுவான், அறிவு இருக்கா அவனுக்கு? அவன்கிட்ட வாங்குறத என்ன செஞ்ச? அப்போ கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் கொடுத்ததா கர்த்தருக்கு என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க. இதுல பெருமை பாராட்டக்கூடாது. நான் 1 லட்சம் தசமா கொடுக்கேன். 1 லட்சம் அப்படின்னா உனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கல, அதுக்கு சந்தோஷப்படு. 10,000 தசமா கொடுக்க, 1 லட்சம் உனக்கு கிடைக்கவே தானே 10,000 கொடுத்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தத சொல்லாதீங்க, அது கர்த்தருக்குரியது. இதை தாண்டி என்ன கர்த்தருக்கு கொடுக்கும்? அல்லேலூயா. நான் தெருவா போய் ஆண்டுக்கு கத்தரிக்கை வைக்கும் போதுல இருந்து நான் தசமா கொடுக்க ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் எனக்கு பொருளாதாரத்துல குறைவு இல்லை. 44 லட்சம் ரூபாய்க்கு 46,03,800 ரூபாய்க்கு சர்ச்சை கட்டி முடிச்சோம். ₹1 கடன் வாங்கல. நான் சர்ச்சை பொறுப்பெடுக்கும் போது 4 விசுவாசி இருந்தாங்க.
அன்னைக்கும் ஆண்டுக்கு இன்னைக்கும் சரி, பொருளாதாரத்தில் நான் குறைவுபடுத்தலையா, நான் தெரு தெருவா போய் கத்தரிக்காய் விற்கும் போது கரெக்டா தசமா கொடுத்தேன். நான் அதை அனுபவிச்சனால தைரியமா சொல்றேன். கத்தருக்கு கொடுத்து பாருங்க, தரித்திரம் வராது. ஆண்டவர் யாருக்கு கடன்பட்டவர் அல்ல. அவன் பலி செலுத்திட்டு போய் படுத்து தூங்கிட்டான். கத்தரால இருக்க முடியல. தூங்குறவனை தட்டி எழுப்பி, அப்பா நீ எனக்கு செய்வதை செஞ்சுட்ட, நான் உனக்கு செய்வதை செய்யணும் தட்டி எழுப்பி சாலமோனுக்கு தூக்கத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கடற்கரை மணத்த ஞானத்தையும் அவனுக்கு முன்பு அவனுக்கு பின்பு ஒருவரும் அவனை போல வரக்கூடாத அளவுக்கு ஞானத்தை கொடுத்த நல்ல ஆண்டவர். அவர் யாருக்கு கடன்பட்டவர் இல்லைங்க. கத்தர் கொடுத்தா கட்ட நிச்சயம் திருப்பி என்ன செய்வாரு? கொடுப்பார் கொடுப்பார். 10ல் 1 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஒருவேளை ஆண்டவர் தந்த கிருபை வரமா இருக்கலாம். நீங்க ரட்சிக்கப்படும் போது கேட்ட அந்த நல்ல வெளிப்பாடுகள் ஆவிக்குரிய வரங்களான சில இருக்கலாம். ஒருவேளை இழந்திருந்தா கேளுங்க, ஆண்டவரே அன்றைக்கு நேரம் செலவழித்து ஜெபம் பண்ணப்பா, சிரம் எடுத்து பைபிளை வாசித்த ஆண்டவரே, எல்லா கூட்டத்திலையும் பங்கெடுத்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தொலைச்சிட்டேன். ஆண்டவர் நல்லவர். யூத பாரம்பரியத்தின்படி திருமணமாகிற ஒரு பெண்ணுக்கு மணமகன் திருமணமாக முன்பு அந்த நிச்சயதார்த்தத்துல 10 வெள்ளி காசு கொடுப்பாங்க. நீங்க யூடியூப்ல போய் அல்லது கூகுள்ல போய் பாருங்க, அதுதான் யூத சரித்திரம். 10 வெள்ளி காசு என்பது மணமாக போகிற மணமகன் மணப்பெண்ணுக்கு, நிச்சயப்பட்ட மணமனுக்கு 10 வெள்ளி காசு கொடுப்பான். மணநாளிலே அந்த மணப்பெண் என்ன செய்யணும்? 10 வெள்ளி காசு என்ன செய்யணும்? கொடுத்துடணும். கொடுக்கல, அந்த 10ல் 1 தொலைஞ்சிட்டு அப்படின்னா இந்த பெண் என்ன செய்ய மாட்டான்? அவன் விவாகம் பண்ண மாட்டான். இது யூத சட்டம், இது யூத சட்டம். திருமணத்துக்கு முன்பே தள்ளி விட்டுலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர். நமக்கும் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவருக்கு சில கற்பனைகளை தந்திருக்கிறார், சில ஆவிக்குரிய ஒழுங்குகளை தந்திருக்கிறார், சில ஆண்டவருக்கு சட்ட விதிகளை தந்திருக்கிறார். கர்த்தர் தந்திருக்கிற நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரத்திலே நான் வருகிறேன், உன்னை சேர்த்துக்கொள்ள வருவேன்னு சொல்லி போனாரு. அவர் வரும்போது அவர் நம்ம கையில ஒப்பு கொடுத்து போன அந்த விசுவாசம், அந்த பரிசுத்தம், ரட்சிப்பு, நீதி, உண்மை, அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம், சபை கூடுதல், அப்பம்பிக்குதல், இதுல கரெக்டா இருந்தனா மணவாளன் வரும்போது அவருக்கு மணவாட்டியா அவரோடு கூட பரலோகத்துல போயிடலாம். அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசப்படுதோம், அதுக்கு தானே ஆராதனை, அதுக்கு தான் இந்த கத்துறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வரும்போது அவரோடு கூட செய்யணும், போகணும். ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட கிருபைகளை தொலைத்திருந்தால், தேவன் தந்திருக்கிற இந்த கிருபை நாட்கள், ஆண்டவரே இந்த அன்பை இழந்துட்டப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அன்பை இழந்துட்டேன், இதை மறுபடியும் எனக்கு திருப்ப தாருன்னு கேட்டா தருவதற்கு இந்த கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. முந்தி தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தொலைஞ்சு போச்சு இல்ல? முந்தி தீர்க்க தரிசனம் சபையில சொன்னீங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தொலைஞ்சு போச்சு. முன்பு வெளிப்பாடு சொன்னீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிலர் சொன்ன சொப்பனத்துக்கு சரியான வியாக்கியானம் பண்ணினீங்க. இன்னைக்கு உங்க சொப்பனத்துல கொம்பு முளைச்சவன் வரான், அல்லது நாய் உங்களை என்ன செய்து துரத்துது. ஏன்? கிருபையை இழந்துட்டீங்க, கிருபையை இழந்துட்டீங்க. முன்பு ஜெபம் பண்ணினா பரலோகம் உடனே செய்யும், திறக்கும். கண்ணை மூடினா தேவ தரிசனம் செய்யும், உண்டாகும். தேவ தூதுகள் ஏறுகிறது இறங்குறது, நம்முடைய வீட்டுகளை கர்த்தருடைய மகிமை உலாவுகிறது அனுபவிச்சா. இன்னைக்கு தொலைச்சிருக்கோம். ஆண்டவரே அந்த தொடர்பை தொலைச்சிருக்கிறேன், அந்த தெய்வீக அனுபவத்தை இழந்திருக்கிறேன், அந்த பிரசனத்தை விட்டுருக்கப்பா, அதை மறுபடியும் எனக்கு திருப்பி செய்யும் தாரும். கேட்டால் மணவாளனாகிய இயேசு தருவதற்கு நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொலைந்து போன ஆடு, சமயம்ல வேகமா முடிக்கிறேன். தொலைந்து போன ஆடு முதல் சம்பவம். இப்ப இந்த பணத்தை குறித்து 3 வசனம் தான், ஒரே வசனத்துல செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஏன்னா ஆண்டவர் பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு சில இல்ல. அங்க ரொம்ப பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, உங்களுக்கு வர வேண்டியது எல்லாம் வரும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல, அதை விட்டுரும். இப்போ முதல் சம்பவம் என்னது? காணாமல் போன ஆடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நல்ல ஆடு இந்த மந்தையில் தானே செஞ்சிச்சு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேய்ப்பம் கூட தானே செஞ்சிச்சு போச்சு, இந்த மேய்ப்ப காட்டின இடத்துல தான் செஞ்சிச்சு, மேய்ஞ்சிச்சு, திருப்பி தெரிஞ்சிச்சு, எப்படியோ தொலைஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தொலைஞ்சிருக்குன்னு நினைக்கிய? நான் நினைக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவர் நல்லவன், இதனால தொலைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலையோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல யூடியூப் ஒன்று இருக்குதா? யூடியூப் இருக்கு பாருங்க. ஆமா, இதனால இந்த ஆடு தொலைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆடு, மந்தையில இருந்த மேய்ப்பு சத்தத்தை கேட்டு ஒழுங்கா இருந்த ஆடுதான். ஆனா இப்போ இந்த ஆடு என்ன செஞ்சிட்டு திடீர்னு பாதை மாறி போயிட்டு. காசு தொலைந்தது ராத்திரி. சில ராத்திரியில உங்க வாழ்க்கையை தொலைக்கிறீங்க, உங்களை இயேசு காப்பாற்றுவாராக.
உங்க இரவு அழுக்காகாமல் இருக்க, உங்கள் இரவு பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சுலோமோன் சொல்றார், ராவியிலே என் படுக்கையிலே என் நேசரை தேடினேன், அவர் என்ன செய்யல இல்ல. இப்ப படுக்கையில நேசர் இல்ல, பாவம் வந்துட்டு. ரொம்ப ஜாக்கிரதை. காசு தொலைந்து ராத்திரியில கவனமா இருங்க. ராத்திரி உங்களை தேவன் விட்டு தொலைக்காதபடிக்கு ராத்திரியில தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், காத்திருங்கள், வெளிப்பாடுகளை ராத்திரியில பெற்றுக்கொள்ளுங்கள். பகல் காலத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆடு தொலைந்தது பகல்ல, ஆடு தொலைந்தது பகல்ல. எங்க பாஸ்டர் பகல்ல போட்டுருக்கேன், சமூகத்தை வாஸ்தவத்தை நல்லா தெரியும் எனக்குதா. அது சாயந்தரம் ஆனோடனே வந்து பாக்காரு மேய்ப்பன், இங்க 99 இருக்குது, 100 காணல. உடனே போறாரு, ஆட்டை தேடி பிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பகற்காலம். ஐயா கவனிங்க, எனக்கு சமையல வேகமா சொல்லணும். இது பகற்காலம். சில நேரத்துல ஆண்டுக்கு தோதுறோம், நல்ல ஆடுகள் பகற்காலத்துல தொலைஞ்சிருது. பகற்காலத்துல தொலைஞ்சிருது. எப்படி தொலைஞ்சிருதுன்னா இப்படிதான் கர்த்தருக்கு இந்த யூடியூபை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவர் நல்லவர், இப்படி ஆராதியுங்கள், அப்படி ஆராதியுங்கள், அப்படி கையை வைத்துங்கள், இப்படி கையை வைத்துங்கள், இப்படி கைத்தட்டுங்கள், அப்படி குதியுங்கள், இப்படி குதியுங்கள், இப்படி ஊழ விடுங்கள். அட படுபாவியா, ஆராதனை அர்த்தமே இல்லாம போச்சு. அன்னைக்கு முழங்கால நின்று கர்த்தரை ஆராதி, முக்காடு போட்டு கர்த்தரை ஆராதி, கண்ணீரோட கர்த்தரடிச்சு ஆராதி, இருதய நொறுங்கு. முக்காடு போட்டேன்னு முக்காடு போடுதிய இருக்கட்டும், கர்த்தருக்கு அதுக்காக சொல்லல, கர்த்தர் சொல்றத சொல்லுத. இருதய நொறுங்கி கர்த்தரை செய் ஆராதின்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தோம். இப்ப என்ன செய், குதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு நண்பரை சந்தித்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்நிய பாஷை பேசுறதுக்கு பேப்பர்ல எழுதி கொடுக்காங்களாம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. நம்ம பேரை சொல்லல, அவர் என் மேல கேஸ் போட்டுருவாரு. அங்க இருந்த ஒரு நண்பர் எங்க சர்ச்சுக்கு வந்து அவர் சொன்னார், அந்நிய பாஷையை பேப்பர்ல எழுதி கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்குல்ல? என்ன இப்படி இருக்கீங்க? எங்கேயோ போயிட்டு சபை, ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்தை சபை தொலைச்சு அமை தோத்துற நாட்கள் ஆயிட்டு, தரிசனம் தொலைஞ்சு போச்சு, அஸ்திபாரம் எல்லாம் போயிடுச்சு, உபதேசம் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் விசுவாசியா இருக்கும்போது கிரிக்கெட் பாக்குறது பாவம் அப்படின்னு சொன்னாங்க. கிரிக்கெட் பாக்குறது பாவம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறது பாவம் இல்ல. இப்போ காதலிக்கிறது பாவம் இல்லை. நான் காதலித்து தான் திருமணம் முடித்தேன். நான் இல்ல, ஒரு பாஸ்டர். விளக்குதா? தைரியமா சொல்லு, நான் காதலிச்சுதான் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கலையா, உன்னை கொல்லணும். ஒன்னு ஆசீர்வதித்தவர் நான் சொல்றேன், இந்த வேதத்தை எழுதி கொடுத்த அவன் அந்த கர்த்தர் அல்ல. ஆமா, நீங்க என்ன ஏசினாலும் பரவாயில்ல, அவன் சொல்ற சத்தியம் அதுதான். விளக்குதா உங்களுக்கு? தேவன் தீங்குக்கு ஒரு நாள் துணை போக நினைச்சு மாட்டார். அட்ஜஸ்ட் பண்ணி விடுவார், அவ்வளவுதான். இப்போ ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, புரியலையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, வேற வழி இல்ல. என்ன செய்ய? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவனை விட்டு வேற வழி என்ன செய்யல, இவனை தான் பயன்படுத்தணும், இவன் மூலம் தான் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப காலம் போகாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் ஒரு நாள் என்ன செய்வாரு, ஆண்டுக்கு முதல்ல தேவாலயத்தை சுத்தி பார்த்தாரு. 2வது என்ன செஞ்சார் தெரியுமா? கர்த்தருக்கு தேவாலயத்தை உலாவுனாரு. 3வது தேவாலயத்தை சுத்திகரிச்சார். நீங்க மார்க்கு சுவிசேஷத்துல வாசினா போட்டிருக்கோம். முதல்ல சுத்தி பார்ப்பாரு, அப்புறம் உலாவாரு. மன்னிக்கணும், 2வது கர்த்தருக்கு சுத்திகரிச்சாரு, அதுக்கப்புறம் உலாவுனாரு. சுத்தி பார்த்துட்டு அடுத்த சாட்டை எடுத்தாரு, அடி நொறுக்கி அங்க காசுக்காரன் அத்தனை அடிச்சு காலி பண்ணிட்டு துப்புரவாக்கிட்டு கர்த்தர் உலாவினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். யூடியூப்பை பார்த்து கெட்டு போகாதீங்க. யூடியூப்பை பார்த்து செய்யாதீங்க, கெட்டு போகாதீங்க. அந்த சபை அப்படி இருக்கு, இந்த சபை இப்படி இருக்குது, அவங்க அப்படி ஆராதிக்க, இவங்க இப்படி ஆராதிக்க, எப்படி ஆராய்ச்சி போறாங்க? உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு அப்போஸ்தலரை தந்தார். அருமையான மூத்த பரிசுத்தவான் ஐயா ரத்தனமையாவுக்காய் ஸ்தோத்திரம். அவருக்கு நல்ல தீர்க்காயுசு தந்து அன்னைக்கு பார்த்தேன். அவங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த நல்ல தேவனுக்காய் ஸ்தோத்திரம். தரிசனம் உள்ள என்னுடைய நல்ல நண்பர் அருமை போதகர் பாஸ்டர் விஜயபாஸ்கருக்காய் ஸ்தோத்திரம். சகோதரிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சபையில நிலத்திலிருந்து கடி கொடுங்க, கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். அல்லேலூயா. சமையல் வேகமான செய்த ஓடுனேன். அங்க எங்க பார்த்து கெட்டு போகாதீங்க. வாய்க்கு வந்தபடி உபதேசம் நிறைய செஞ்சுட்டு இன்னைக்கு எப்படினாலும் செய்யலாம், வாழலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படித்தான் வாழணும்னு வேதம் சொல்லுது. இந்த வேதத்தின்படி செய்யுங்க, வாழுங்க. ஒருவேளை நான் சொல்றது கூட சிலது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இங்க எழுதி கொடுத்த கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு இஷ்டமான வாய்க்கு வந்தபடி வியாக்கியானம் பண்ணுதாங்க. ஆனா பரிசுத்தாவின் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்துக்கு செவி கொடுத்து இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. சில நல்ல ஆடுகள் இப்படி கெட்டு போயிருதுங்க, அதுக்காக சொல்றேன். சில நல்ல ஆடுகள் சபையில இருக்கிற சில நல்ல ஆடுகள் கெட்டு போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒரு ஆத்மாவை இழக்கும் போது அந்த வேதனை எங்களுக்கு தான் தெரியும். ஏன் போதகர் கடிந்து கொள்றாரு,
போதகர் எதுக்கு சில காரியம் தப்பு செய்யும்போது கண்டிக்கார் அப்படின்னா, கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லுதோம். என்ன கவனிக்கல? அது கடன் வாங்காதது கேட்க மாட்டேங்கிய. சபைக்குள்ள கடன் வாங்குறது சத்தியமா அதே கேட்க மாட்டேங்கிய. இதனால என்ன பிரச்சனை இது? நீங்க கடன் வாங்கிட்டு கொடுக்கல. கொடுக்காதனால நீங்களும் சபை விட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்தவனும் சபை விட்டு போயிட்டான். நஷ்டம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? பரலோகமும் வேதனைப்படும், நாங்களும் வேதனைப்படுவோம். விளங்குதா உங்களுக்கு? காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவார்னா அந்த காத்திருக்கே நமக்கு கிடையாது. கடன் 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 கடன். இயேசு மன்னிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா ஒரு விசுவாசிய ஆதாயம் பண்றதுக்கு செலவழிக்கிற நேரம் ரொம்ப ஜாஸ்திங்க. நான் சமீபத்துல ஒரு குடும்பத்தை இழந்துட்டு ரொம்ப வேதனைப்படுதேன். ஆனா ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு ஆராதனை எடுத்துட்டு வரும்போது பார்த்தேன். அந்த சிஸ்டர், அந்த பிரதருடைய மனைவி சர்ச்சில் இருந்து உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இனி போய் பார்த்தாதான் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியும். அவனை ரட்சிப்புல நடத்தி, அவனை கூட வச்சு உருவாக்கி, அவனுக்காக 3 முறை மரணம் வரைக்கும் போய், கடைசியில மாஞ்சோலையில போய் இந்த ரெக்கார்ட் ஆகி ஒரு அந்த தம்பி பார்த்தாலும் அப்படியே மறந்துடும் போட்டு. கடைசியில மாஞ்சோலை வரைக்கும் போய் அங்க வேன் உருண்டு செத்து போக பார்த்து, குடும்பமா நான், என் மனைவி, என் பையன், என் பிள்ளை செத்து போக பார்த்து, ரொம்ப ரிஸ்க் எடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சு, எவ்வளவோ போராட்டத்துல அவங்க கூட நின்னு, அவனுக்காக கார் ஆக்சிடென்ட் ஆகி 80,000 ரூபாய் செலவழிச்சு, என் மனைவிக்கு மண்டையில அடிபட்டு அவளுக்கு ஸ்கேனு ஒரு 1,25 ரூபாய் செலவாகி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணி அண்ணன் தம்பி சண்டை போட்டு அவன் சபை விட்டு போயிட்டான். வீட்டுல போய் பேசினா எங்க அண்ணன் சபைக்கு வந்தா நான் சபைக்கு வரமாட்டேன். இப்ப பரலோகத்துக்கு பதில் இல்ல. எங்க அண்ணன் பரலோகத்துக்கு வந்தா நான் பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? தயவு செய்து நிதானிங்க. ஒருத்தர் வாக்குவாதம் வந்துச்சுன்னா பேசி சரி பண்ணுங்க. போதகர் ஒரு சார்பால யாருக்கும் பேச மாட்டாரு. பாஸ்டர் வந்து அவருக்கு சார்பா தான் பேசுறாரு. எங்களுக்கு சார்பாக என்ன செய்யல? பேசல. அப்படிலாம் பேச மாட்டாரு. அப்படி பேசினா பரலோகம் என்ன செய்யும்? அதுக்கு பதில் கொடுக்கும். உங்களை கண்டித்து அரவணைத்து கொண்டு போகிற தகப்பன் இருதயத்தை அவன் எங்களுக்கு தந்தனால தான் உங்களை சபையில நடத்துறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவனுக்காக மரணம் வர போய் கடைசியில் எனக்கு அவனுக்கு எந்த வருத்தம் கிடையாது. அண்ணன் கூட சண்டை போட்டு கடைசியில சபை விட்டு போயிட்டான். 3 மாசம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நீ போய் பார்த்தா தானே செய்யும் தெரியும். ஒருத்தலை இழக்கும் போது எங்க இருதயம் படுற வேதனை எங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஈஸியா சட்டை கழட்டி போட்ட மாதிரி சபையை மாத்திட்டு போயிருந்தீங்க. அப்படி இல்லைங்க. சபை உங்களுக்கு சபைக்கும் வாழை மரத்துக்கு இருக்கிற தொடர்பு இருக்கணும். வாழை மரம் பார்த்திருக்கீங்களா? வாழை மரம் வெட்ட 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 வளர்ந்துகிட்டே இருக்கும். தலைமுறை தலைமுறையா ஒரு விசுவாசி சபைக்கு வந்து சாகுற வரைக்கும் தலைமுறை தலைமை அங்கே இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்து கர்த்தருக்கு எங்க பாஸ்டர் கழுத்து பிடிச்சு வெளியே போன தள்ளுற வரைக்கும் எங்க பாஸ்டர் காலையில தான் கடந்தேன். அவருக்கு துணி துவச்சு கொடுத்து செருப்பு தூக்கி கத்த வண்டியை கழுவி அவரு வேட்டியை துவைக்கிட்டு பாஸ்டமா சேலையை தெரியாம துவச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க பாஸ்டருக்கு துணி துவச்சு கொடுத்துருக்கீங்களா? செருப்பு தூக்கி அப்படிலாம் நடந்திருக்கீங்களா? அப்படிலாம் செஞ்சோம். கடைசியில் கிடைச்ச பலன் என்ன? கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாரு. அதனால சாகரம் எங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க பாஸ்டரா சபை விட்டு வெளியே போன்னு சொல்ற வரைக்கும் அந்த சபை விட்டு போகவே இல்லை. அதனால இன்னைக்கு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு பொய் சொல்லலங்க, சாட்சிகள் இருக்குது. உங்க சாட்சி எனக்கு நான் சொல்றதுக்கு சாட்சி முன்னாலே இருக்குது. சபையில இருங்க. சின்ன சின்ன குறைவில் என்ன செய்யும் வரும். ஆனா சபையில இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில ஆடுகள் சில நேரம் அப்படி செஞ்சிரும், போயிரும். ஆடுகள் அன்னைக்கு தோத்திரம். நல்ல ஆடு போனா தேடி வரலாம். அறிவுகெட்ட ஆடு போனா தேடி வர முடியாது. இது அறிவுகெட்ட ஆடு. 99 இருக்குல்ல? இருக்கீங்களா? 99 இருக்குல்ல? இது அறிவுகெட்ட ஆடு. இது என்னத்தையோ பார்த்துட்டு அந்த சபை நல்லா இருக்கு, இந்த சபை நல்லா இருக்கு, அந்த பாஸ்டருக்கு தொப்பை பெருசா இருக்கு, இவருக்கு மீசையே இல்ல, இவர் கருப்பா இருக்காரு, அவர் சிவப்பா இருக்காரு. தோத்திரம். கவனம். நல்ல ஆடு போனா தேடி வரலாம். அறிவுகெட்ட ஆடு போனா தேடி என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இது அறிவுகெட்ட ஆடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா 3வது மனுஷனை சொல்றேன். இது ரொம்ப அவசியம், வேகமா சொல்லணும். 3வது ஒரு மனுஷன். இது பகல்ல தொலைஞ்சிச்சு. இது எப்ப தொலைஞ்சுன்னு தெரியல. இது வீட்டு விட்டு போச்சு இல்ல? இது பகல்ல போச்சா இல்ல எப்ப போச்சு நினைச்சுக்கல தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்தினாலே இவனும் தொலைஞ்சு போனான். இவன் என்ன செஞ்சான்? தொலைஞ்சு போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்காரு. ஆனா நான் ரொம்ப டைம் எடுக்கல, முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த வசனத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 23 24 வசனம் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருக்கு. இருக்குதா? எத்தனை வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த சம்பவத்துக்கு மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிட்டத்தட்ட ஆண்டவர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும். அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வசனம் இருக்குது? பார்த்தவங்க டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதுக்கு 22 வசனம் எடுத்திருக்காருன்னா, இது ஆத்துமா. அது உயிர் இல்லாதது. காசு உயிர் இல்லாதது. இது அறிவு இல்லாதது. இது உயிர் உள்ளது, அறிவு உள்ளது, நித்திய ஜீவனுக்குரியது. ஆத்துமாவுக்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுறோம். விளங்குதா? பிரசங்கத்தை 5 நிமிஷத்துல முடிக்க அவசியமான சில காரியங்களை சொல்லி முடிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்துமாவுக்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்படுறோம். எதுக்கு ஆராதனை, எதுக்கு உபவாசம், எதுக்கு பிரசங்கம், எதுக்கு மற்ற கூட்டங்கள்? நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாம இருக்கணும். நம்முடைய ஆத்துமா, இந்த மனுஷன் ஆண்டுக்கு தோத்திரம் பகல்ல தொலைஞ்சானா நைட்டு தொலைஞ்சானா தெரியல, ஆனால் இவனுக்காக அதிக கிரைய அனுப்பிச்சு ஆண்டவர் செலுத்துகிறார். இவனா தான் தொலைஞ்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவனா தேடி வாரான். இவனா தேடி என்ன செய்யறான்? வாரான். ஆண்டவர் நல்லவர். கவனிங்க, கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீனா போனா நீனா தான் திரும்பி வரணும். ஒரு நாள் சபை உன்னை போன்னு சொல்லாது. சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்போம். எப்படியாவது திருந்திர மாட்டானா, இந்த கூட்டத்துல திருந்திர மாட்டானா, இந்த பிரசங்கத்துல மாறிட மாட்டானா, இந்த கன்வென்ஷன்ல ஒப்பு கொடுத்துட மாட்டானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபை உனக்காக போத்துக்கிட்டே இருக்கும். உனக்கு ஊழியர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். நீனா போனா நீனா தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ திரும்பி வந்தா மட்டும் போதாது, திருந்தி வரணும். சும்மா போனேன், அங்க போன கடைசியில் அந்த பாஸ்டர் கொஞ்ச நாள் வச்சிருந்தாரு, அக்கப்புறம் அடிச்சு வெளியே தள்ளிட்டாரு. இல்ல, நீனா போன, நீனா வா, கண்டிப்பா ஏத்துக்கிடுவோம். நீ திரும்பி வந்தா மட்டும் போதாது, நீ திருந்தி வரணும். நீ திருந்தி வந்தா 3 ஆசீர்வாதம் உனக்கு தயாரா இருக்குது. 3 ஆசீர்வாதம் என்ன இருக்குது? ஒரு பாதரட்சை, ஒரு வஸ்திரம், ஒரு மோதிரம். இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். பாதரட்சை, ஒரு மோதிரம், ஒரு வஸ்திரம், 3 இருக்குது. இந்த 3ம் சரீரத்தோடு சேர்ந்தது. விளங்குதா உங்களுக்கு? 3 சரீரத்தோடு சேர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சரீரத்துக்கு மாத்திரம் இல்ல, ஆத்துமாவுக்கும் உனக்கு நன்மை தருவார். சரியாய் திரும்பி வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரீரத்துக்கு கூட தருவாரு, ஆத்துமா கூட தருவாரு. 2வது, அந்த 3ல் இருக்கிற அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த 3ம் சரியான அளவா இருந்துச்சு. சரியான 5ஆம் நம்பர் செருப்பு இல்ல, 6ஆம் நம்பர் செருப்பு இல்ல, கரெக்டா 5ஆம் நம்பர் செருப்பு. 28ஆம் நம்பர் சட்டை இல்ல, கரெக்டா 26ஆம் நம்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். நூலு சுத்தி போடுற மோதிரம் இல்ல, கரெக்டா வரல சேர்ற மோதிரம். உனக்கு எது தேவையோ அதை கர்த்தர் தருவார். நீ சரியாய் மனம் திரும்பி கர்த்தரத்துல வந்தாய், தர வேண்டியதை சரியான சிவனுக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே இல்லை என்று சொல்லாத நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவர். அவர் ஈசாக் அல்ல. இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்குது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு ஏசா வந்தபோது கை வைப்பதற்கு என் ஆண்டவர் ஈசாக் அல்ல. யார் வந்தாலும் எப்ப வந்தாலும் என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கேட்கிற எல்லா ஆசீர்வாதம் தருகிற நல்ல பரம தகப்பன் நமக்கு இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சோரம் போயிருந்தாலும் திருந்தி தேவனிடத்தில் திரும்பி வந்தால் உனக்குரியதை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, தயவாய் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திரும்பி வந்து நீங்கள் கர்த்தரிடத்துல திரும்பி வந்தால் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை தருவார்.